யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாண மிஷன், அமெரிக்கன் மிஷனை சார்ந்த மிஷனரிகள் இந்தியா தேசத்திலே ஒரு மிஷனரி ஊழியத்தை செய்ய வேண்டும், என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்து வரும்படி சில மிஷனரிகளை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களோட இங்கு இருக்கிற சில ஊழியர்களும் சேர்ந்து அவங்க பாளையங்கோட்டை, நாகர்கோயில், மதுரை இந்த இடங்களெல்லாம் சுற்றி திரிந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, சுவிசேஷத்தை அறிவிக்க, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு சரியான இடத்தை தேடி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் மதுரை ஒரு ஏற்ற இடமாய் இருக்கிறது, அவசியமான ஒரு இடமாய் இருக்கிறது என்பதை அவங்க கண்டுபிடித்து அமெரிக்க மிஷன் மூலமாய் மதுரைக்கு ஊழியர்கள் அனுப்பப்பட்டு, அந்த காலம் யோசித்து பாருங்கள், 1800கள் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி. அப்போ அந்த சமயத்தில் இந்த மக்களுக்கு என்ன தேவை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று பார்த்தபோது கல்வியும் மருத்துவமும் இந்த மக்களுக்கு தேவை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய திறவுகோலாக இருக்கும், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஏற்ற விதமாக இருக்கும் என்று சொல்லி அதன் மீது கவனம் செலுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறார்கள். 1836 37 பள்ளிக்கூடங்களை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த சுற்று வட்டாரத்தில் பல கிராமங்களில். 1836 37 59 பள்ளிக்கூடங்களை ஸ்தாபித்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், அந்த காலத்தில் இந்த மக்கள் படித்து அவங்களுடைய அறிவு சிறந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த எண்ணத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. தேவன் அவர்களுக்குள்ளே கொடுத்த தரிசனம். இந்த அமெரிக்கன் மதுரை அந்த மிஷன் பணிகள் மூலமாக 1879 தான் சிம்மக்கல்ல முதலாவது வடக்கு வாசல் பள்ளிக்கூடம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிம்மக்கல் பிரபலமான இடம், மதுரையில் சிம்மக்கல். அங்கே வடக்கு வாசலில் ஒரு ஸ்கூல் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் 1891 சபையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது 46 பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வந்து சபையில் சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறாங்க. விசுவாசிகள் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசிகளாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் பஞ்சு ஆலையிலே விசுவாசிகள் வேலை பார்த்துருக்கிறாங்க. அந்த ஆலை நிர்வாகம் சொன்னது ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யணும் என்பதாய். சபைக்கு வந்த விசுவாசிகள் சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வரமாட்டோம், அது எங்களுடைய கர்த்தருடைய நாள், நாங்கள் ஆராதிக்கணும், அந்த நாளில் வேலைக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆலை நிர்வாகம் மிரட்டிலாம் பார்த்தாங்களாம், சம்பளம் தரமாட்டோம், சம்பளம் தரட்ட பரவாயில்ல, வேலையை விட்டு நிறுத்திடுங்க, எங்களுக்கு இயேசு தான் முக்கியம். அப்படி ஆலயத்தை ஆராதனைக்கு போனோன்னே விசுவாசத்தில் அவ்வளோ உறுதியாக நின்று இருக்கிறாங்க. அந்த காலத்தில் தெய்வ பிள்ளைகள் ஆண்டவருக்காக. அதை பார்த்துட்டு அந்த நிர்வாகம் இறங்கி வந்து விட்டது. அவங்களுடைய விசுவாசம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறது ஆண்டவருக்குள்ளே. 515 விசுவாசிகள் பெருகிட்டாங்க சபையில். இடமில்லை, ஆலயம் கட்டணும். அந்த சமயத்தில் தான் கேப்பனஹால் ஸ்கூல், பெண்களுக்கான ஸ்கூலில் வைத்து ஆராதனை நடத்தப்பட்டு, இந்த பிள்ளைகளுடைய படிப்பை பாதிக்கக்கூடாது, தனியாக ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி 1913 முயற்சி எடுத்து இந்த ஆலயம் கட்டுவதற்கான இடத்தை தெரிந்தெடுத்து ஃபண்டு ரைஸ் பண்ணி செய்திருக்கிறாங்க. எட்வர்ட் ஆலின் வெப், அவங்க அந்த வெப் அவருடைய மிஷனருடைய பிள்ளை, அவருடைய மகன் ஃபோட்டோ அங்கே இருக்க நான் பார்த்தேன். $5000 அப்போவே கொடுத்துருக்குறாங்க இந்த சர்ச்சு கட்டுவதற்கு. அதோடு கூட இந்த கேப்பனஹால் இந்த ஸ்கூல், அதில் இருக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் டீச்சர்ஸும் நிறைய பணம் சேகரிச்சிருக்கிறாங்க சர்ச்சு கட்ட. அப்படி தான் இந்த சர்ச்சு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அந்த ஸ்கூலில் படித்த பிள்ளைகளும் டீச்சர்ஸும் கூட பணம் சேகரித்து இந்த சர்ச்சு கட்டுவதற்கு பிரயாசப்பட்டு 1920 பிப்ரவரி 8 அஸ்திவாரம் போட்டிருக்கிறாங்க. 26 பிப்ரவரி 10 பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே பிரதிஷ்டை பண்ணும்போது 1500 பேர் கூடி வந்திருக்கிறாங்க.
அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய மகிமை விளங்க பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அந்த நாட்களை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது 100 வருஷத்துக்கு முன்னால் அந்த நாட்கள் அந்த பிள்ளைகள் எவ்வளவாய் இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்பட்டு தியாகத்தோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க. அதை நினைத்து ஆண்டவருக்கு அவர்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். அந்த வெப் மிஷினரி அவங்களுக்காக, அந்த கேப்ரகால் ஸ்கூலில் படித்த பிள்ளைகள், டீச்சர்ஸ் அவங்களுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அவங்க மூலமாக தான் இவ்வளோ பெரிய ஆலயம் எழும்பி இருக்கிறது. 100 ஆண்டு காலம் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் அவரை ஆராதிக்கிற மக்களை கூட்டி சேர்த்து ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார். இங்கே வந்து எத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க, எத்தனை மக்கள் ஆண்டவர்கள் சுகம் பெற்று இருப்பாங்க, எத்தனை மக்கள் ஆறுதல் அடைந்திருப்பாங்க, எத்தனை ஊழியர்கள் எழும்பி இருப்பாங்க. நம்ம மத்தியில் இருக்கிற போதகரையா, அந்த போதகர் அம்மா, இந்த சர்ச்சை சார்ந்தவங்க கண் முன்னால் 2 ஊழியக்காரிகளை பார்க்குறோம். இன்னும் எத்தனை பேர் எழும்பி இருப்பாங்க. தேவன் அப்படியெல்லாம் இந்த சபையை ஏற்படுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அதற்காக இது நன்றி செலுத்தணும், நன்றி பலி ஆண்டவருக்கு செலுத்தணும். அதனால் நம்ம எல்லோரும் ஒரு 2 நிமிடம் எல்லோரும் ஒருமனப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் மேலே அன்பு கூர்ந்து இந்த ஆலயத்தை எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்க, நல்ல ஒரு மிஷினரியை எழுப்பி கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, நல்ல டீச்சர்ஸு, பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லாம் உதவி செஞ்சுருக்காங்க, அவங்களுக்காகலாம் நாங்கள் உம்மை துதிக்கிறோன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த நன்மை எப்படி கிடைத்தது என்பதை திரும்பி பார்த்து நன்றி சொல்லுவார். இன்றைக்கி மதுரைக்குள்ள எத்தனை சர்ச்சஸ் இருக்கிறாரு இல்லை? ஈஸ்ட் கேட் சர்ச்சு, கிழக்கு வாசல் சபை, வடக்கு வாசல் சபை, இப்போ தெற்கு வாசல் சபை, மேற்கு வாசல் சபை, அது இல்லாமல் இத்தனை நிறைய சர்ச்சஸ் உருவாகிருக்குல்ல. அதுக்கு முக்கிய காரணம் மிஷினரிகள் வந்து கோதுமை மணியாய் விழுந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் மதுரை பட்டணத்தின் சரித்திரம், பல காரியம், ஆவிக்குரிய காரியத்தை இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்க வாசித்த போது ஒரு ஆச்சரியமான காரியம் சொல்லி இருக்கிறாங்க. 350 மிஷினரிமாருடைய கல்லறைகள் மதுரைக்குள் இருக்கிறாரு. 350 மிஷினரிகள். அப்போ ஆண்டவர் இந்த பட்டணத்தை எவ்வளவாய் நேசித்து பல தேசத்தில் இந்த மிஷினரிகளை கொண்டு வந்து கோதுமை மணிகளாக அவங்க விழுந்திருக்கிறாங்க. அதனால தான் இத்தனை சபைகள், அதனால தான் நீங்களும் நானும் இந்த மெய்யான ஆண்டவரை அறிந்தவரை ஆராதிக்கிறோம். தியாகத்தோடு தங்களுடைய ஜீவனை பணயம் வைத்து வந்தவர்கள், அவங்களுக்காகலாம் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை இந்த வெப் நினைவு பேராலயத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் மீது நீர் கவனம் வைத்து இந்த ஆலயத்தை கட்டி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு மிஷினரியை பயன்படுத்தினீர் ஆண்டவரை, கேப்ரகால் ஸ்கூல் டீச்சர்ஸை பயன்படுத்தினீர், அந்த ஸ்கூலில் படித்த பிள்ளைகளை பயன்படுத்தினீர், நிறைய மக்களை நீர் பயன்படுத்தி இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தீர். மனதார உம்மை துதிக்கிற எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. கண்களை மூடி வாய் திறந்த நன்றி ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தை எங்களுக்காக கட்டி கொடுத்ததை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வசதியுமில்லாத காலத்தில் தியாகத்தோடு இந்த ஆலயத்தை கட்டுகிற தரிசனத்தை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மிஷினரி அவங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வெப் மிஷினரி குடும்பத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளில் அதுக்கு உதவி செய்த டீச்சர்ஸுக்காக, பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். அவர்களை எல்லாம் கர்த்தர் ஏவி எழுப்பி எங்களுக்காக இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தீரே,
அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமை நீர் விளங்க பண்ணி இருக்கிறீர். அநேகரை ரட்சித்திருக்கிறீர், அநேகரை ஊழியர்களாய் எழுப்பி இருக்கிறீர், அநேகரை இந்த இடத்தில் ஆறுதல் படுத்தி இருக்கிறீர், இந்த இடத்தில் அநேகருக்கு சுகம் கொடுத்திருக்கிறீர். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆலயத்திற்காக, இந்த சபைக்காக, இங்கே நடக்கிற ஊழியங்களுக்காக, இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல போதகருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முழு இருதயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. யாராவது ஒருவர் சுருக்கமாக ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்களா? ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுங்க. ஆமென். ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். நன்றியோடு அவரை துதிக்கும் போது ஆமென், ஆமென். இங்கே ஒரு சகோதரி ஜெபிச்சிங்க மேலே இருந்து, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நன்றி. ஆமென். நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டார் மகிழ்ச்சியோட கூட. உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போ நம்மோடு பேசும்படி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னோடு பேசும். என்னை எதற்கு அழைத்து வந்தீரோ, என்னோடு என்ன பேச விரும்புகிறீரோ, என்னோடு நீர் நேரடியாக பேசுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் உம்மை சந்தித்த அனுபவத்தோடு இங்கிருந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் என்னோடு பேசினார் என்ற அனுபவத்தோடு நான் செல்ல வேண்டும். உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன். என்னோட தனிப்பட்ட முறையில் நீர் பேசுவீராக, என்னை சந்திப்பீராக. கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி. இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் பலமாய் இறங்கி இருக்கிறதற்காக இப்பொழுதே உம்முடைய மகிமை தேவாலயத்தில், அன்றைக்கு தேவாலயத்தில் இறங்கின அதே மகிமை இன்றைக்கு இந்த தேவாலயத்திற்குள் இறங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும். ஒவ்வொருவரும் இயேசு இந்த இடத்தில் உலாவுகிறதை உணரட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கியிருப்பதை உணரட்டும். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதை உணரட்டும். உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்திருக்கிறீர். அவர்களோடு பேசுவதற்காக, அவர்களை சந்திப்பதற்காக, அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக, சுகம் கொடுப்பதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக நீர் அழைத்து வந்திருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில், இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். தேங்க்யூ லார்ட். இந்த இடத்தில் ஒரு சகோதரி, நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி, முதல் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திற்கு வந்திருக்கிறீங்க. இந்த இடத்தில் இந்த ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயமும் கலக்கமும் காணப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே காணப்பட்ட பிரச்சனையும், உங்களுடைய சரீரத்தில் உண்டாக்குற வியாதி நிமித்தமும்,
வாழவே எனக்கு விருப்பமில்லை என்கிற அளவுக்கு பாரத்தோடு துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இயேசுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. என் மகளே, நீ என்னை தேடி வந்திருக்கிறபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவேன். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உன்னை குணமாக்கி மகிழ பண்ணுவேன். உன் வீட்டிற்குள் இன்று முதல் மாற்றம் உண்டாவதை நீ காண்பாய். உன் கண்ணீரை நான் கண்டேன். நான் உன்னை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் பலமாய் இறங்கி இருக்கிறாரு. இந்த இடத்தில் இன்னொரு வாலிப தம்பியை நான் பார்க்கிறேன். வாலிப மகனே, நீ ஊழியத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன். கர்த்தர் உன்னை ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டு அழைத்தார். ஆரம்ப நாட்களில் உன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாய். இடையில் ஏற்பட்ட சில பின்மாற்றத்தின் நிமித்தம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நீ விலகி உலக காரியத்திற்குள் சென்று உன்னுடைய சந்தோஷ சமாதானத்தினை இழந்து போனாய். ஆண்டவர் என்னை நேசிப்பது உண்மையானால், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நான் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவேன். அப்படி என்றால் என்னோடு பேச வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடும் ஒரு எண்ணத்தோடும் இந்த ஆலயத்துக்கு நீ வந்தாய். இயேசு உன்னை இன்னும் நேசிக்கிறார். நீ அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் அவர் இன்னும் உன்னை நேசிக்கிறார். மகனே, ஆண்டவர் உன்னை மன்னித்து உன்னை பலப்படுத்தி உன்னை தன் ஊழியத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை அர்ப்பணித்துக்கொள். உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இப்பொழுது ஆண்டவருடைய கரமுன் மீது வைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த அடிக்கடி உன்னுடைய தலை பகுதியில் ஒரு வலி வரும். அதுதான் உனக்கு அடையாளம். இன்றைக்கு அந்த தலைவலி ஆண்டவர் எடுத்து போடுகிறார். நீ ஆண்டவருக்கு என்று சாட்சியாக எழும்ப போகிறாய். உன்னை கொண்டு அநேகருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். நீ சந்தேகப்படாதே. உன் வழிகளை நீ ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக்கொள் என்று ஆண்டவர் இயேசு உனக்கு சொல்லுகிறார். தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஒரு சகோதரி, நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள், முடிந்த ஊழியத்தை கூட நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் சமீப நாட்களாக உங்களுடைய 2 கால்களிலும் எலும்புகள் பாதிக்கப்பட்டு வலியும் வேதனையும் சொல்ல முடியாத அளவிற்கு பாதிப்பு. அந்த வேதனைக்கு நடுவில் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். சில சமயத்தில் உங்களுக்கு ஒரு எண்ணம், ஆண்டவரை நான் நேசித்து அவருக்கென்று முடிந்த ஊழியம் செய்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்பதாக எண்ணுகிறீர்கள். உங்கள் மூலமாய் சிலருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு சிலரை குணமாக்கி இருக்கிறார். ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று உடைய மனதில் ஒரு சோர்வு காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மகளே, நீ பயப்படாதே. நீ என் ஊழியத்தை செய்கிறது நிமித்தம் உன் மீது கோபம் அடைந்திருக்கிற பிசாசானவன் உன்னை முடக்கி போட உன் கால்களை பலவீனப்படுத்தினான். நானோ இன்றைக்கு உனக்கு விடுதலை தருகிறேன். உன் கால்களை பலப்படுத்துகிறேன். இன்றைக்கோடு அந்த வலிகள் விலகுகிறது. நீ திடமனதாய் என் ஊழியத்தை நிறைவேற்று என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை தருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்தில் வியாபாரம் செய்து வியாபாரத்தில் நஷ்டமடைந்து இழப்புகளை சந்தித்து ஒரு மனவேதனையோடு வந்திருக்கிற ஒரு சகோதரரை நான் பார்க்கிறேன். நீங்கள் நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரர். நீங்கள் இந்த நாளில் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு போய்விடுவேனோ, எல்லாவற்றையும் நான் இழந்து வந்த நிலைமையில் நிற்கிறேன். இனி அவமான நிந்தை வந்தால் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? அதைவிட மறைத்து விட்டால் நல்லது என்று கூட உள்ளத்தில் ஒரு போராட்டம். ஒரு வழியும் இல்லை என்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய வழிகளை நீ சீர்படுத்திக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கிறிஸ்தவனாக இருந்தும் நான் விரும்பாத குறி சொல்லுகிற இடத்திற்கும் மந்திரங்களுக்கும் நம்பி நீ அவைகளின் மூலம் ஆசீர்வாதத்தை பெறலாம் என்று எண்ணி போனாய் அல்லவா? அந்த சாபம் உன் குடும்பத்தின் மீது வந்தது. நீ மனம் திரும்பி உன்னை ஒப்பு கொடுத்து உன் வழிகளை சீர்படுத்தி கொண்டால் நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ வெட்கப்பட நான் உன்னை விடமாட்டேன்.
உன்னை நான் ஆசீர்வதித்து மறுபடியும் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய வழிகளை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் இறங்கினதற்காய் நன்றி. தகப்பனே, இந்த பிள்ளைகளுமை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசணும். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு சிறு ஒரு இளம் வயதுள்ள மகளை நான் பார்க்கிறேன். நீ இளம் வயதுள்ள ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிற மகள். என்னை நேசிக்க யாரும் இல்லை, என் குடும்பத்தில் எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, நான் தற்கொலை பண்ணி மரித்து விட வேண்டும் என்று எண்ணினாய். உன் உள்ளத்தில் ஒரு ஆவி பேசுகிறாரு, நீ தற்கொலை பண்ணி மரித்து விடு என்று பேசுகிறாரு. அந்த போராட்டத்தோடு இந்த இடத்தில் நீ வந்திருக்கிறாய் மகளே. இயேசு சொல்லுகிறார், யார் உன்னை நேசிக்காவிட்டால் என்ன, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்குள்ளே போராடுகிற அந்த தற்கொலை தூண்டுகிற ஆவியை உன் நிமித்த நான் கடிந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு உனக்கு சொல்லுகிறார். அந்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உனக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிறது. நீ என்னை உறுதியாய் பற்றிக்கொள், நான் உனக்கு தாயின் தகப்பனுமாயிருந்து நடத்துவேன் என்று இயேசு உனக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதை நினைத்தோமை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். நான் இந்த நாளில் உங்களுக்கு என்ன சொல்லட்டும் என்று தேவ சமூகத்தில் நான் விண்ணப்பம் பண்ணின பொழுது, ஆண்டவர் இந்த சபை 100 வருஷங்களை கடந்து வந்திருக்கிற ஒரு திருச்சபை. ஆலயம் என்பது நாம் பார்க்கிற கட்டிடம். ஆனால் இந்த கட்டிடத்துக்குள் கூடி வருகிற நீங்கள் தான் தேவனுடைய திருச்சபை. ஒவ்வொருவரும் திருச்சபையின் அங்கமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார், உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், இந்த சபை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கட்டளையிட்டார். அதை குறித்து தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 9:31. ஓகே, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் வளர்ந்து பெருகின. ஒரு திருச்சபை வளர்ந்து பெருகணும். அதான் தேவனுடைய பெரிய திட்டம். ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். சபை என்பது வளர்ந்து பெருகி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த சபை எங்கே ஆரம்பித்தது? நாம் நினைக்கிறோம் 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த சர்ச் ஆரம்பிக்கப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது என்பதாய். 2000 வருஷத்துக்கு முன்னாலே திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னால் பெந்தேகோஸ்தே நாளில் தான் சபை முதலாவது ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். மேலறையிலே கூடியிருந்த 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். பேதுரு முதலாவது ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அங்கு தான் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. எருசலேமிலே பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் திருச்சபை. எப்படி இந்த திருச்சபை உண்டானது? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த சபை, அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி சம்பாதித்து அதன் மூலம் அதன் திருச்சபை உண்டாக்கப்பட்டது என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்களிலே முதல் நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2:41 அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அடுத்த நாள் பேதுரு பிரசங்கிக்கும் போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். எருசலேமிலே சபை வளர்ந்து பெருகுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது,
திரளான ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அப்படி தான் எருசலேமில் சபை உண்டானது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த எழுப்புதல் அக்கினி சமாரியா பட்டணத்துக்குள்ளே பரவினதுனால அங்கும் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அங்கே சபை உண்டாக்கப்படுகிறது. மறுபடியும் தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் செசரியா பட்டணத்தில் சபை வருகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரிய சபை உண்டாக்கப்பட்டது. பவுலும் பர்னபாவும் மிஷினர்களை அனுப்பப்பட்ட பொழுது ஆசியா கண்டம் முழுவதும் சபைகள் உருவாக்கப்பட்டது. அதோடு கூட 16ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது மக்கதோனியா நாட்டுக்கு போகும்படி பவுலோடு ஆண்டவர் பேசி ஐரோப்பா கண்டம் முழுவதில் சுவிசேஷம் பரவி ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. எல்லா பட்டணத்திலும் சபைகள் வந்ததை வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்தில் தான் ஆண்டவர் தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பினார். இந்தியாவில் சபை வந்து 2000 வருஷம் ஆகிறது. தோமா இந்தியாவுக்கு வந்தபோது கேரளாவில் 7 ஆலயங்களை கட்டினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. கேரளாவில் 7 ஆலயங்களும் 8வது அவர் கட்டின ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்கிற இடத்துல தோமா கட்டின ஆலயம் இருக்கிறது. அதுதான் உலகத்திலே பழமையான இப்பொழுதும் அப்படியே இருக்கிற ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலேயே முதலாவது ஆலயம் கட்டப்பட்டது நம்ம இந்தியாவில் தான். அல்லேலூயா சொல்லுங்கள். என்னங்க சொல்கிறீங்க? எருசலேமில் சபை இருந்துச்சு, அந்தியோகியாவில் சபை இருந்துச்சு, கலாத்தியா, எபேசு பட்டணம், பிலிப்பு பட்டணம் அப்படின்னு பைபிளில் இருக்கேன்னா சபை இருந்தது, ஆலயம் கட்டப்படவில்லை. எல்லா வீடுகளிலே ஆராதிக்கிற சபைகள். ரோமருடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவங்க கூடி ஆராதிக்க முடியாது. வெளிப்படையாய் அவர்கள் கிறிஸ்தவனை வேட்டையாடினார்கள். ஆலயம் கட்ட அனுமதி கிடையாது. ஆனால் முதல் ஆலயம் கட்டப்பட்டது தோமாவின் மூலமாக இந்தியாவில் தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியமான காரியம் தானே. ஐரோப்பாவில் கிடையாது, அமெரிக்காவில் கிடையாது, இந்தியாவில் தான் முதல்ல கிறிஸ்துவுக்கு என்ற ஆலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி அப்போ அந்த சபை 2000 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சபை இன்றைக்கு வழக்கம் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. இந்த சபையை அழித்து விட வேண்டும் என்று பல ராஜ்யங்கள் எழுப்பினர். ரோம சாம்ராஜ்யமே கங்கணம் கட்டி சபையை அழித்து விட எண்ணினர். அந்த ராஜ்யம் அழிந்து போனது, அவருடைய அதிகாரங்கள் அழிந்து போனது, சபை நிற்கிறது. சபைக்கு விரோதமாக எழுப்பின எந்த அரசாங்கமும் நிலை நிற்பதில்லை. என்னால் சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது, ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறது. இதற்கு தலையாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால் இதை ஒருவர் அழித்து விட முடியாது, அது பெருகி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சபையில் நாம் அங்கமாக இருக்கிறோம். எதற்காக இந்த சபையில் அங்கமாக இருக்கிறோம்? ஏன் ஆண்டவர் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார்? இந்த 100 வருட பழமையான ஒரு சபைக்குள்ளே தேவன் உங்களை வைத்திருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ ஆதி திருச்சபை எப்படி இருந்தது அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். ஆதியில் திருச்சபை எப்படி இருந்தது? வேத புஸ்தகத்தில் கவனமாய் வாசிக்கும் பொழுது ஒரு சபை என்றால் இப்படி தான் இருக்கணும், ஒரு சபையில் இப்படி தான் காரியங்கள் நடந்தது என்பது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நம்ம சபை நடத்தப்பட வேண்டும், நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், விருப்பம் என்ன? ஒரு சில வசனங்களை தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஆதி திருச்சபை, ஏர்லி சர்ச், ஆண்டவர் உண்டாக்கின திருச்சபையில் யார் அங்கமாக இருந்தாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ஆதி திருச்சபை குறித்து வேதத்தில் அழகான ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ சபையில் இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருந்தாங்க. நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வர்றீங்க? இயேசு என்னை ரட்சித்திருக்கிறாருங்க, என் ரட்சகரை ஆராதிக்க வருகிறேன். அந்த அனுபவத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள்
சபையில் அங்கமாயிருந்தார்கள். நான் சென்னை பட்டணத்தில் நான் அந்த ஆரம்ப காலம் நான் ஆண்டவர் என்னை சுகமாக்கி ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப கால சென்னையில் பாடி என்கிற இடத்தில் இருந்தேன். அப்போது ரைட் ரெவரண்ட் சுந்தர் கிளார்க் அவர்கள் பிஷப்பாக சென்னை பேராயத்திற்கு பிஷப்பாய் தெரிந்தெடுக்கப்பட்ட போது எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. நான் போகிற சர்ச்சுக்கு பேராயர் வந்திருக்கிறார் என்று திரள் கூட்ட மக்கள். அப்போ அவனுடைய பிரசங்கத்தை கேட்க எல்லாரும் ஆவலோடு காத்திருந்தோம். இது 72 73வது வருஷங்களில் அவங்க பண்ண முதல் பிரசங்கம் நான் கேட்டது இன்றைக்கு எனக்கு மறக்கவில்லை. சபையில் நின்று இப்படி பேசும்போது சொன்னார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் திருச்சபையில் அங்கமாக இருக்க தகுதியற்றவர்கள். நான் சொல்லலை, அந்த பேராயர் சொன்னாங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படாதவர்கள் திருச்சபையில் அங்கமாக இருக்க தகுதியற்றவர்கள். என்னால் ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம்தான் திருச்சபை. சபை என்பது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற இடம்தான் சபை. இதான் வேதம் சொல்லுகிறார். அவங்க வசனத்தை வைத்து தான் சொன்னாங்க, ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நான் இந்து குடும்பத்தில் இருந்து என் மரண படுக்கையில் நான் சாக கிடந்த போது ஒரு வாலிப தம்பி ஜெபம் பண்ணினாங்க. ஜெபித்த போது இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். அது உங்களுக்கெல்லாம் இந்த சாட்சி தெரியும். அவர்கள் நான் இருக்கிற பாடியில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போவாங்க. எனக்கு அப்போ டினாமினேஷனே தெரியும், கேத்தலிக் ப்ராட்டஸ்டண்ட்டே எனக்கு தெரியாது. நான் இந்து குடும்பத்தை சார்ந்தவன். கிறிஸ்தவங்களுக்குள்ள இத்தனை சபை பிரிவு இருக்குன்னு கூட தெரியாது. அந்த சகோதரன் மூலமாக எனக்கு அற்புதம் நடந்தது. அதனால் அவர் போகிற சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போனார். அதங்குள்ள சிஎஸ்ஐ சபை, அங்கே தான் நான் போனேன். அதன் பிறகு நான் ரொம்ப பக்தியாக இருந்த 3 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாலிப நாட்களில் சர்ச்சை போய் பெருக்குவது, பாய் போடுவது, ஆல்தரை கிளீன் பண்ணுறது, ஆண்டவருக்காக செய்யணும்னு ரொம்ப வைராக்கியமாக செய்வேன். நெடுமுழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப பக்தியாக நான் இருந்தேன். இயேசுவின் மேலே எனக்கு ரொம்ப பக்தி. அவர் தானே என்னை சுகமாக்கினார், என் மரண படுக்கையை மாற்றினார். அவர் மேலே ஒரு அன்பு, அவர் மேலே ஒரு விசுவாசம் எனக்கு அதிகமாக இருந்தது. 3 வருஷம் அப்படி தான் நான் இருந்தேன். அதன் பிறகு நான் காலேஜில் படிக்கிறதற்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாயிற்று. என் கூட படித்த ஒரு தம்பி ஒரு நாள் கேட்டார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ரட்சிப்பா அதுன்னு என்னது அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியல. 3 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் இருக்குன்னு நான் பிரசங்கம் கேட்டதில்லை, யாரும் சொன்னதில்லை. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு விளக்கி சொன்னார், நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தோடு வாழ முடியும். இல்லைன்னா கிறிஸ்தவன்னு சொல்லி கொள்ளலாம், இயேசுவின் மேலே அன்பு இருக்குது, பக்தி இருக்குன்னு சொல்லலாம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் பெறணும் அப்படின்னா எனக்கு தெரியலையே. அவர் சொன்னார், இந்த வாலிபர்களுக்கு ஒரு கூட்டம் நடக்குது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வரீங்களான்னு கூப்பிட்டார். சரி என்று போனேன். அதில் உள்ள பிரசங்கியார் நல்ல ஆண்டவரோடுக்குள்ள அனுபவத்தை குறித்து பேசினார். 2-3 வாலிபர்கள் சாட்சி சொன்னாங்க. நான் பாவத்தில் இருந்தேன், ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தினார், நான் மனம் திரும்பின போது ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறார், இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு இருக்கிறேன் அப்படின்னு 2-3 பேர் சாட்சி சொன்னாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு இந்த அனுபவம்லாம் இல்லையே, நான் பக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நெடுமுழங்கால நின்று இயேசுவேன்னு சொல்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இந்த அனுபவம் எனக்கு இல்லையே, இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா ஆச்சரியமாக கேட்டு அந்த பிரசங்கம் பண்ண விட்டு போய் கேட்டேன், எனக்கு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்குள்ள ஒரு தாகம், இந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லையே என்பதாய். அவர் 2 வேத வசனத்தை சொல்லி, இதை வாசித்து ஜெபம் பண்ணு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் அந்த வசனத்தை வாசித்தேன். ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய ஒரு கரம் குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாக இல்லை, உன்னுடைய பாவங்கள் தான் உனக்கும் எனக்கும் நடுவாக நிற்கிது, அந்த பாவம் போயிட்டா நீ என்னை பார்க்கலாம், என்னோட பேசலாம் என்பதை போல. ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனம் அதை வாசித்த போது ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். உன்னுடைய பாவங்கள் தான் என் முகத்தை உனக்கு மறைக்கிறது, நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் தான் நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற முடியும், அப்போ தான் உனக்குள்ளே நான் வாசம் பண்ண முடியும். நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேல் அன்பாக இருக்கிறேன்,
ஆனால் உனக்குள் வந்து நான் வாசம் பண்ண வேண்டுமானால் உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று பேசினார். நான் உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர் உணர்த்தின போது, பாவத்தை உணர்த்த ஆரம்பித்த போது, நான் என்ன பாவம் செய்கிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம் கிடையாது. நம்ம என்ன குடிக்கவா செய்கிறோம்? நம்ம என்ன விபச்சாரமாக செய்கிறோம்? புகைப்பிடிக்கிற பழக்கம் கூட இல்லையே. என்ன பாவம் செய்கிறோம்? பக்தியாக தானே இருக்கிறோம். சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பக்தியாக தானே இருக்கிறோம். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் சொல்கிறாரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு, என்னோட பேசுங்க, நான் என்ன பாவம் செய்த ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் ஆண்டவர் என் இருதயத்தை எனக்கு திறந்து காண்பித்தார். மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பெருமை, பொறாமை, கோபம், எரிச்சல், வன்கண், தூஷணம், இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருதில்ல, அது தீட்டுப்படுத்தும். வேத வசனத்தில் பார்க்கிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் இயேசு மனுஷனுடைய இருதயத்தை காண்பிக்கிறார்ல. அப்போ தான் எனக்கு தெரிந்தது, நான் பாவத்தின் படுகொலிக்குள்ளே இருக்கிறேன். வெளியே நான் பக்தியாக இருக்கிறேன், இயேசுவின் மேலே அன்பாலாம் நான் இருக்கிறேன். என் அந்தரங்க வாழ்க்கையில் என் இருதயம் கரைப்பட்டு இருக்கிறது. அதுக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, வாலிபத்தின் பாவம் இருக்கிறது. ஆண்டவர் உணர்த்தின போது, ஐயோ ஆண்டவரே, நான் பாவிதான், எனக்கு மன்னிப்பு வேணும், உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவணும் என்பதாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க இன்னும் ஆவியானவர் இடைப்பட ஆரம்பித்தார். ஆண்டவர் காண்பை, உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் நடந்தல்ல, உன் பெற்றோரை துக்கப்படுத்தினல்ல, அது பாவம். நீ பெற்றோரை அவமரியாதையை நடத்தினல்ல, அது பாவம். உன் சொந்த சகோதரர்களோட பகைச்சு சண்டை போட்டு நீ அவங்களுக்கு விரோதமாக பேசினல்ல, அது பாவம். ஆண்டவர் உணர்த்த கண்ணீர் விட்டு அழுதேன். இதெல்லாம் பாவமா? எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையே ஆண்டவரே. பக்தியாக இருக்க தான் சொல்லி கொடுத்தாங்க, பைபிள் வாசி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியாத நான் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன், என்னை அர்ப்பணித்தேன். எங்கள் அப்பா அம்மா இருக்கிறது வேறு இடம். நான் ஒரு கடிதத்தை வாங்கி மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதினேன். உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பாவம் நீ உணர்த்துகிறார். அம்மா என்னை மன்னிச்சிருங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க. நான் கீழ்ப்படியாமலாம் நடந்து எதிர்த்தெல்லாம் பேசி இருக்கிறேனே, இதெல்லாம் பாவம்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, ஆண்டவர் உணர்த்துகிறார் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு வார காலம் நடந்தது. ஒரு நாள் யோசித்த, ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு திட்டமாக தெரியணும், என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்ற அனுபவம் எனக்கு வேணும், அந்த நிச்சயம் எனக்கு வேணும். அது இல்லாட்டா நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு மாடியில் போய் முழங்கால் படியிட்டேன். ஒரு மொட்டை மாடியில் போய் ஒரு ராத்திரி 9 மணிக்கு முழங்கால் படியிட்டு, எனக்கு இந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சேன்னு நீங்கள் சொல்லணும். பைபிளில் பார்க்குறோமே, ஆண்டவர் ஒரு பெண் கண்ணீரோடு வந்தபோது உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. மற்ற 9ஆம் அதிகாரத்தில் திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்களே, அப்போ என்னை பார்த்து சொல்லணும்ல ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். நான் சொன்னேன், முழங்கால விட்டு எழும்ப மாட்டேன், என்கிட்ட நீங்கள் பேசணும், எனக்கு இந்த அனுபவம் வேணும், நீங்கள் என் கூட என் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறீர், அந்த அனுபவம் எனக்கு வேணும், என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அதிகாலை 1 மணி, 2 மணி, 3 மணி நாமும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போகலை. எனக்கு இந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே, இன்னும் என்ன பாவம்னா நான் ஒப்பு கொடுக்குறேன், என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன், என்னை மன்னித்து எனக்கு அந்த அனுபவத்தை தாங்கன்னு கேட்டேன். அதிகாலை 4 மணி அளவில் ஆண்டவருடைய குரல் என் உள்ளத்தில் தொனித்தது. மகனே என்று அழைத்தார். உன் பாவத்தை நான் நீங்க செய்தேன் என்று ஆண்டவர் பேசினார். இனி பாவம் செய்யாதே. அந்த ஆண்டவருடைய குரல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அது. 1972ஆம் வருஷம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி அதிகாலையில் இயேசு என்னை சந்தித்தார். எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, என் உள்ளத்தில் வாசம் பண்ண ஆண்டவர் எனக்குள் வந்துவிட்டார் என்ற ஒரு நிச்சயம்.
அந்த தான் என் வாழ்க்கை தலைகளாய் மாறினர். தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அனுபவத்தை நான் அன்றைக்கு பெற்றுக்கொண்டேன். என் லைஃபே மாறினது. அதன் பிறகு நான் வேதத்தை வாசித்தால் வித்தியாசமாக இருக்கிறார், என் ஜெபம் வித்தியாசமாக இருக்கிறார். அப்படி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் நீங்கள் ரட்சிக்கப்படலை, நீங்கள் பக்தி உள்ளவங்க தான், ஆண்டவர் மேல் அன்பு இருக்கிறது உண்மைதான், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களோடு பேசுகிறார். யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க, அதுக்கு ராத்திரி முழுதும் ஜெபிக்கணும் அவசியம் அல்ல. ஒரே ஒரு நிமிடம், ஆண்டவரே நான் பாவி என்பதை உணர்கிறேன், மனம் திரும்புகிறேன், என்னை மன்னித்து ரட்சியன்னு ஜெபிச்சுட்டா போகிறோம், ரட்சிப்பை பெற முடியும். தூத்துக்குடி பக்கத்தில் கைலாசபுரம்னு ஒரு ஊர் இருக்கிறார். ஒரு கிராமம், பெரிய கிராமம், பெரிய தேவாலயம் இருக்கிறது. அங்கே 2 நாள் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால் நான் அங்கே கூட்டத்துக்கு போனேன். முதல் நாள் கூட்டம் முடிந்தது. 2வது நாள் கூட்டத்துக்கு நான் போனபோது அந்த காரில் போய் நாங்கள் இறங்குகிறோம். அந்த சபைக்கு ஒரு மூப்பர், அந்த சபைக்கு அந்த குடும்பம் தான் அந்த ஆலயத்தை பராமரிக்கிறதெல்லாம் செய்கிறாங்க. வயதான ஒரு ஐயா, நல்ல வசதியானவர். அவர் சின்ன பிள்ளை மாதிரி நின்று தோத்திரம் சொல்லி என்னை வரவேற்றார். என் கூடவே வந்தார். கூட்டம் முடியும் வரைக்கும் ஸ்டேஜிலே பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். அந்த கூட்டெல்லாம் முடிந்தது. போதகர் ஐயா சொன்னாங்க, சிலர் வியாதியஸ்தர்கள் வீடுகளில் இருக்கிறாங்க, அவங்களால சர்ச்சுக்கு வர முடியல, அவங்க வீட்டில் போய் ஜெபிக்கணும் முடியுமான்னாங்க. சரி ஐயா போகலான்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு வீடாக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ராத்திரியில் 12 மணி வரைக்கும் ஒவ்வொரு வீடாக போய் ஜெபம் பண்ணினோம். எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பும்போது ராத்திரி 12 மணிக்கு மேல் ஆகிவிட்டார். அந்த வயசான ஐயா கூடவே வர்றாங்க. ரொம்ப வயசானவங்க, பலவீனப்பட்டவங்க கூடவே வர்றாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஐயா நீங்கள் போங்க வீட்டுக்கு, நானும் போதகர் ஐயாவும் போய் ஜெபிக்கிறோம், நீங்கள் போங்க. நான் இல்லை தம்பி, நான் கூட இருக்கிறேன். கடைசியில் நான் காரில் ஏறும்போது அந்த ஐயாட்ட கேட்டேன், எதுக்கு ஐயா நீங்கள் போய் தூங்கி இருக்கலாமேன்னு சொன்னேன். அவங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி உங்களை என்னால் மறக்க முடியாது. என்னையா விஷயம்னு கேட்டேன். இந்த சர்ச்சு எங்கள் குடும்பம் தான் கட்டினாங்க, அந்த பெருமை எனக்கு இருந்துச்சு. ஆலயத்தின் சாவி எங்ககிட்ட தான் இருக்கும். நான் தினமும் ஆலயத்தை திறந்து தினம் நான் ஆலயத்தை பராமரிப்பேன். எனக்கு அவ்வளோ ஆலயத்தின் மேலே பிரியம். இவ்வளவு நான் இருந்த போதிலும் கூட நான் நேற்றைக்கு உங்கள் கூட்டத்தில் தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படவே இல்லை தம்பி, நான் பக்தியாக இருந்தேன், ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சு, இந்த அனுபவம் எனக்கு இல்லை. அதனால தான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இயேசு எனக்குள் இருக்கிறார், என் உள்ளத்தில் வந்துட்டார் என்கிற சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. அதனால தான் உங்களை விட எனக்கு மனதில்லை என்று சொன்னார்கள். வயதான காலத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு அன்பானவர்களை, யாரோ ஒருவர் நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்க, ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருக்கிறீங்க. இயேசு உங்களுடைய இருதய கதவை தட்டுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? ரட்சிக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்படும். ரட்சிக்கப்பட்டவனுடைய பெயர் தான் பரலோகத்தில் எழுதப்படும். அவங்க தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பினால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த சந்தோஷம் உள்ளத்தில் வரும், அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி உள்ளத்தில் வரும். இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதை நீங்கள் உணர முடியும். அதுதான் முதலாவது அனுபவம். 2வது சபையில் காணப்பட்ட இன்னொரு காரியம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்பதாய் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில் இருந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். 120 பேரையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார் என்பதாக நம்ம பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சபையார் அவங்க எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். ஜெபம் பண்ணின போது அந்த இடம் அசைந்தது, எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் கொர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினார். ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 2-6 வசனங்களை நீங்கள் வாசித்தால், எபேசு பட்டணத்திற்கு அவள் வரும் பொழுது பவுல் வருகிறார். அங்கே ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று பவுல் கேட்கிறார். அப்படி ஒன்று இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஐயா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசி ஆயிட்டோம், பரிசுத்தாவி ஒரு அனுபவம் எங்களுக்கு தெரியாதே. பவுல் அதை பற்றி சொல்லி அவர்கள் மீது கைகளை வைத்தபோது அவள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த அனுபவம் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் உரியது. நாம் எல்லாரும் பரிசுத்தாவிக்குள்ளே நிறைந்திருக்கணும், ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கணும், பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படணும், ஆவியானுடைய வல்லமை பெற்றவளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆதி திருச்சபையில் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். இந்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் என்னுடைய சீஷர்கள் தான், என்னை பின்பற்றுகிறவர்கள் தான், எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வந்திருக்கிறீங்க. ஆனாலும் பரிசுத்தாவியின் நிறைவை பெறும் பொழுது தான் நீங்கள் வல்லமையுள்ளவர்களாக இருக்க முடியும். என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் உலகம், மாமிசம், பிசாசு நமக்கு விரோதமாய் போராடுகிறது. நம்ம அதை ஜெயிக்கணும், அதை மேற்கொள்ளணும். அதற்கு ஒரு வல்லமை நமக்கு அவசியம். அது தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு தருகிறார். அந்த வல்லமையை நாம் உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது ஊழியர்களுக்குரியது மாத்திரம் அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட சபைக்குரியது மாத்திரம் அல்ல. இயேசுவை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் தேவன் தன் வல்லமையை கொடுத்து பலப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் ஆண்டவரை, இந்த வல்லமை, இந்த அபிஷேகம் எனக்கும் வேண்டும், நானும் இந்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல் வாசிக்கும் பொழுது, தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற பரிசுத்த ஆவியை குறித்தபடி சொன்னார். ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு இந்த வல்லமை வேண்டும் என்று அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப நாட்களில் ரொம்ப பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் மேல் அன்பாக நான் இருந்தேன். ஆனாலும் சில பாவங்களை மேற்கொள்ள முடியவில்லை, சில சோதனைகளை மேற்கொள்ள முடியவில்லை. அப்பப்போ அந்த அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே முடியலையே, பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு ஒரு முடிவில்லையா என்று சொன்ன பொழுது தான் ஆவியானவரை குறித்து நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன். சென்னையில் ஒரு முழிரவு ஜெபம் நடக்குதுன்னு நான் போன சர்ச்சில் நோட்டீஸ் கொடுத்தாங்க. முழிரவு ஜெபமா? ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களா? எனக்கு அது ஆச்சரியம். இது 72வது வருஷம், 72வது வருஷம். அப்போது சென்னையில் பெரியார் திடலில் முழிரவு ஜெபம் அப்படின்னு அங்கே போன போது தான் பிரதர் டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்தம், வேதநாயக சாஸ்திரியா, இவங்கெல்லாம் முழிரவு ஜெபத்தில் செய்தி கொடுத்து நடத்துவாங்க. அங்கே தான் இவங்களெல்லாம் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னால் அவங்கள எனக்கு தெரியவே தெரியாது. அங்கே ஜனங்கள் 3000 பேர் கூடியிருந்து ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க. அந்த இடமே அசையும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா, இப்படிலாம் கூட ஒரு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதா? அங்கே தான் நான் முதலாவது அறிந்து கொண்டேன். எனக்குள்ள ஒரு தாகம், ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த ஆவியினாலே என்னை நிரப்பம் என்று சொல்லி கேட்டு நான் மதுரையில் 1 வருஷம் இங்கே படித்தேன். ஒரு 6 மாதம் தான் காலேஜில் படித்தேன். அப்போ நான் ஈஸ்ட் கேட் சர்ச்சுக்கு போவேன், கிழக்கு வாசல் சபை, அங்கே தான் போவேன். நான் சிந்தாமணியிலே தங்கியிருந்தேன், ஹாஸ்டல் இருந்தது. அப்போ ஒரு சபையில் இருந்து
தஞ்சாவூரில் ஒரு முகாம் நடக்குதுன்னு கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஒரு வாலிபன், என்ன ஒரு ஐயா நான் உங்களுக்காக காசு போடுறேன் பஸ்ஸில் வாங்க தம்பின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தான் ஆவியினாலே நிரப்பப்பட்டேன். 74வது வருஷத்தில் ஜனவரி மாத கேம்பில் அங்கே பிளஸ்ஸோ மீட்டிங்கில் நிரப்பப்பட்டேன். அந்த பரிசுத்தாவில நிரம்பின உடனே எனக்குள் ஏற்பட்ட முதலாவது மாற்றம் என்ன தெரியுமா? என் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அதற்கு முன்னால் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுவேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறதே பெருசாக இருக்கும். ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்த உடனே கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பும். ஆவியானவர் நிரப்ப நிரப்ப இயேசுனுடைய சமூகத்தை அவர் சமீபமாய் கொண்டு வருவார். என் பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பதை உணர முடியும். அவரோடு கூட பேசுகிற மாதிரி ஜெபிக்க முடியும். அந்த ஜெபத்திற்கு அவர் கவனமாக கேட்டு பதில் கொடுப்பதை உணர முடியும். அவருடைய சமூகத்தை பக்கத்தில் உணர்கிறதுனால 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபித்தாலும் நேரம் போவதே தெரியாது. என்னால் அவருடைய சமூகம் நமக்கு மிக சமீபமாக இருப்பதை ஆவியானவர் கொண்டு வருவார். என் ஜெப வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றினார். எல்லாரும் நம்ம ராத்திரி 8 மணிக்கு டைனிங் ஹால் போவாங்க சாப்பிடுவதற்கு. அப்போ ஆவியானவர் சொல்லுவார், மாடிக்கு போ ஒரு ஏவுதல் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுவதை தெரியும். நான் போய் மாடியில் நின்று பார்த்தா மதுரை பட்டணம் முழுவதும் தெரியும். அது உயரமான ஒரு கட்டடம், சிந்தாமணியில் எங்கள் ஹாஸ்டல் இருந்த இடம். மதுரை பட்டணம் முழுவதும் தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த பட்டணத்தை பார், இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை பார். என்னை அறியாது இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. உன்னை போல இருக்கிற மக்கள். ஜெபம் பண்ணு. நான் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்தேன். அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கும் போது வினோதமான ஒரு காரியம் நடந்தது. என் கண்களிலே கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஒரு கதறுதல் உண்டாக ஆரம்பித்தது. மதுரை பட்டணத்தை பார்த்து என் கண்ணீர் சிந்தப்பட்டது. மணிக்கணக்காக ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். காலேஜில் படித்து கொண்டிருக்கிற நாட்களில் எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியம், இதெல்லாம் எப்படி நடக்கிறது? நமக்குள் ஒரு ஜெப ஆவியை தூண்டி எழுப்புவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம்ம உணர முடியும். அவர் நம்மை அழகாய் நடத்துவதை உணர முடியும். நான் இதே சென்னை வீதிகளே, இந்த மதுரை வீதியில் காலேஜுக்கு போய் கொண்டிருப்பேன். பக்தியோடு வருகிற மக்கள் தெய்வ வணக்கத்துக்காக கிராமத்தில் இருந்து மேல தாளத்தோடு வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது ரோட்டில் நின்று அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணுமே, பக்தி உள்ள மக்கள். ஒரு காலத்தில் நான் இப்படி தானே இருந்தேன். கண்ணீர் அழுது கொண்டே நடந்து போயிருக்கிறேன். என்னை பார்த்து எனக்கு ஆச்சரியம், என்ன எனக்குள்ளே இந்த மாற்றம்? ஆவியானவர் கொடுக்கிற மாற்றம். பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறும். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறது இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கும். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருப்பதை உணர முடியும். அவர் உங்களோடு பேச, நீங்கள் அவரோடு பேச ஒரு நெருக்கமான இணைப்பை ஆவியானவர் உண்டாக்கி விடுவார். அதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது. வெறுமனே நான் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு பெருமை பேசுவதற்கு அல்ல. அவர் நம்மை நிரப்பி அழகாய் நடத்துவார். ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். எனக்கு பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை தெரியும். வியாபாரம் செய்கிறவங்க, நல்ல பிஸ்னஸ் செய்கிற தகப்பனார், ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் தவறாமல் ஆலயத்துக்கு போவார், ஊழியங்களுக்கெல்லாம் உதவி செய்வார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய மகன் வாலிப பையன் எழும்பினான். அவனுக்கு பிஸ்னஸை பிரித்து கொடுத்தார். அவனுக்கு திருமணமாகி சின்ன கை குழந்தை இருக்கிறது. கொஞ்ச நாட்களுக்குள்ளே தகப்பனாரை விட பிஸ்னஸில் பிரம்மாண்டமாய் வந்து விட்டான். அவன் எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம், எதை செய்தாலும் ஆசீர்வாதம். தகப்பனாரை விட பிரபலமாகிவிட்டான் பிஸ்னஸில். தகப்பனார் எத்தனையோ வருஷமாக பிஸ்னஸ் செய்கிறவர். இந்த தம்பி இப்போ தான் வந்தான். நான் அந்த தம்பியோடு பேசினேன். உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீ குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிட்டே தம்பி, என்ன விஷயம்னு கேட்டேன். அவன் ஒரு காரியம் சொன்ன, அங்கள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் எதை செய்வேன். ஒரு வியாபாரம் செய்கிற தம்பி சொன்னான், ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்வியா? எனக்கு வித்தியாசமாக இருக்கிற அனுபவத்தை சொல்லி தம்பின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அங்கள் ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். நான் அதிகாலை எழும்பி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன். வியாபாரத்திற்கு போகிறதுக்கு முன்னால்
ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பலத்தோடு தான் போவேன். ஒரு இடத்த வாங்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணு, உனக்கு லாபம் கிடைக்கும், இந்த இடத்த வாங்கு, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவரிடத்தில் போய் வைத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை வாங்கணுமா? இந்த பிஸ்னஸை செய்யலாமா? ஆண்டவர் சொல்ல, இதை செய்யாத, இது உனக்கு வேண்டாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணு. அழகாக ஆண்டவர் நடத்துவார். என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் பேசுவாரா? பேசுகிறார். அங்கள் என்கிட்ட பேசுகிறார். என் வியாபாரத்தை குறித்து பேசுவார், என் குடும்பத்தை குறித்து பேசுவார், நான் எப்படி வாழணும்னு பேசுவார். நானும் இயேசுவை இணைந்திருக்கிறோம். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு வியாபாரி தேவனோடு நடக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றிருந்தார். இந்த அனுபவம் உங்களுக்குரியது, இந்த அனுபவம் உங்களுக்குரியது. இது ஊழியர்களுக்கு மட்டும் உரியது அல்ல, இந்த அனுபவம் உங்களுக்கும் உரியது. இயேசுவோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்தில் வந்துடணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளை நிரப்பிட்டா இயேசுவோடு நெருங்கி வாழுகிற உன்னதமான ஒரு அனுபவம் நமக்கு வந்துவிடும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசியில் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு அச்சீவர்ஸ்னு ஒரு மீட்டிங் வைப்போம். 10th 12th எழுத போகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாத ஜெபம் பல வருஷமாக நடத்துகிறோம். அதில் ஒரு சமயம் ஒரு மகள் வந்தாள், +2 படித்து முடித்த மகள். அவள் வந்து சாட்சி சொன்னாள், நான் +2 படித்து நான் இப்போ எக்ஸாம் எழுதி ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு இவ்வளோ மார்க்கு எனக்கு தரணும், என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டேன். நான் வந்து ஸ்கூல் டாப்பர், அவள் வந்து ஸ்கூல்லே ஃபஸ்ட், அவள் தான் அதிக மார்க் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிற மகள். அவள் வந்து சொன்னாள், என்ன காரணம்? அவள் சொன்னாள், நானும் இயேசுவும் சேர்ந்து படிப்போம், நானும் இயேசுவும் சேர்ந்து படிப்போம், சேர்ந்து எக்ஸாம் எழுதுவோம். மேடையில் சொல்கிறா எல்லா பிள்ளைங்களுக்கு மத்தியில், இயேசு நானும் எப்பவும் ஒன்றா இருக்கிறோம், தினம் அவரோடு நான் பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார். ஒரு 12th படிக்கிற பிள்ளை 2 ஃப்ரெண்ட்ஸை பேசிக்கொள்கிற மாதிரி சொல்லுகிறாளே, நான் கவனித்து கொண்டே இருந்தேன். அவள் சாட்சி சொல்லி முடிந்தது. அவளை கூட்டு பேசினுங்க, வாமா நீயும் இயேசுவும் பேசுவீங்கன்னு சொல்கிறிய, அனுபவத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவள் சொன்னாள், அங்கள் இயேசுவோடு கூட என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து இணைத்து கொண்டேன். நானும் இயேசுவோம், இயேசு என் கூடவே இருக்கிறது என்னால் உணர முடியும். அவர் தம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பி இருக்கிறார். நான் படிக்க உட்கார்ந்தா ரூமெல்லாம் மூடிடுவேன். நான் சேரில் உட்கார்ந்தா என் பக்கத்தில் ஒரு சேர் போட்டுருவேன். முதல்ல பைபிள் வாசித்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு, இயேசுவே நீங்கள் வாங்க என் பக்கத்தில் உட்காருங்க, எனக்கு சொல்லி கொடுங்க என்று நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு தெளிவாக உணர முடியும். என் சேரில் ஒருத்தர் உட்கார்ந்திருப்பதை கண்ணால் பார்க்க முடியாது, என்னால் உணர முடியும். இயேசு என் பக்கத்தில் உட்கார்ந்து எனக்கு பேசுவார், இதைப்படி சொல்லி கொடுப்பார். நான் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவேன், எனக்கு கற்றுத்தருவார். அற்புதமான ஒரு ஆண்டவர். அந்த மகள் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இது மனிதனுடைய மூளைக்கு விளங்காது அனுபவம். அவள் சொல்லுகிறாள், என்னோடு அவர் பேசுவார், நான் என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுப்பார், நான் எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எப்படி நடந்து கொள்ளணும்னு இயேசு எனக்கு சொல்லி தருவாருங்கள். நான் ஸ்கூலுக்கு போனால் நீ மற்ற பிள்ளைகளை போல் நடக்கக்கூடாது, நீ என்னுடைய மகள், நான் அவன் கூட இருக்கிறேன், இப்படி தான் நடக்கணும். அதெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் என் பக்கத்தில் இயேசு இருப்பதை உணர முடியும். ஆண்டவரே நம்ம 2 பேரும் சேர்ந்து படித்தோம், எனக்கு எல்லாம் இப்போ ஞாபகப்படுத்துங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு எழுதுனா நான் படித்ததெல்லாம் அவர் ஞாபகப்படுத்துவார். அப்படி நான் எழுதி தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன் என்பதாய் சொன்னார். ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கு இயேசுவோடு அவ்வளோ நெருக்கமான அனுபவம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவர். அதுக்கு தான் இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. ஆதி திருச்சபையில் அவங்க எல்லாரும் இந்த அனுபவத்தை பெற்றிருந்தாங்க. நீங்கள் தாகத்தோடு கேட்கலாம், வியாபாரம் செய்யலாம், படித்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம். இந்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் அழகாய் உங்களை வழி நடத்துவார். ஆவியானவர் நம்ம அனுதின வாழ்க்கையில் ஊழியத்துக்கு மட்டுமல்ல, நம்ம அனுதின வாழ்க்கையில் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால் அந்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். நீதிமன்றத்தில் ஜட்ஜாக இருந்து பணி செய்த ஒரு ஐயாவை எனக்கு தெரியும். ஜட்ஜி அவங்க வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜாலாம் இருந்தாங்க, அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஒரு முறை ஒரு ஜட்ஜி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தபோது அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்போ அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிலெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க.
அதனால் எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் கேட்டேன், ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன தம்பின்னு சொல்லி கேட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதுவீங்க? ஒரு வழக்கை விசாரிக்கிறீங்க, இவன் குற்றவாளி இவன் நிரபராதின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுவீங்க என்பதாய் நான் கேட்டேன். அவங்க சிரித்துக்கிட்டே சொன்னாங்க, எங்களுக்கு என்ன சில கட்டுப்பாடு இருக்குது. நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது யாருமே இருக்கக்கூடாது. ஒழுங்காக அந்த கேஸை முழுவதையும் படித்து அந்த சட்டத்தின்படி கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். அதில் தப்பு நடந்துட்டால் அநியாயமாய் நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடும். அதனால் நான் இப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுவேன்னு சொன்னால் இயேசு எனக்கு உதவி செய்கிறார்னாங்க. இயேசு உதவி செய்கிறாரா? எப்படி சொல்லுங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு உட்காரும் போது நான் ராத்திரியில் முந்தின நாள் என் குடும்பத்தார் எல்லாருக்கும் சொல்லிடுவேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என் அறையில் உட்காந்து அந்த வழக்கினுடைய முழு காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த வழக்கு என் முன்னால் வந்திருக்குது, நான் இவ்வளோ காரியம் விசாரித்திருக்கிறேன், இதில் யார் குற்றவாளி, சட்டத்தின்படி என்ன தண்டனை கொடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அழகாக எனக்கு சொல்லி கொடுப்பார். மகனே, இதுதான் 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 நீ விசாரித்தல்ல, இந்த சாட்சி சொன்னது போய், இந்த சாட்சி சொன்னது சரி. கர்த்தர் அப்படியே விளங்க பண்ணி இப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுது, இதுதான் சட்டத்தின்படி சரின்னு சொல்லி கொடுப்பார். என்ன சொல்கிறீங்க, ஆண்டவர் பேசுவாரா? ஆமாம் பிரதர், ஆண்டவர் என்னோட பேசுவார், எனக்கு அழகாக சொல்லி தருவார். அதனால தான் ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கு திட்டமான நம்பிக்கை உண்டு. நம்ம தப்பாக செய்யலைன்னு. எப்படி பேசுவார், எப்போ பேசுவார்? அப்போ அவர் சொன்னார் ஒரு காரியம். நான் என்னுடைய அறையில் தனியாக அமர்ந்து வேதத்தை தியானித்து 2 மணி நேரமாவது, குறைந்தது 2 மணி நேரம் என்னை ஆயத்தப்படுத்துவேன். ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஏதாவது என்கிட்ட குறை இருக்குதா, பலவீனம் இருக்குதா, சுயநலம் இருக்குதா, எல்லாத்தையும் என்னை மன்னிக்கணும், பரிசுத்தப்படுத்தணும். நான் 2 மணி நேரமாவது காத்திருந்து என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருப்பேன். அதன் பிறகு என் இருதயம் ஆயத்தமானவுடன் அந்த அறைக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கும். ஆண்டவர் என் அருகில் நின்று பேசுவதை என்னால் கேட்க முடியும். அழகாய் சொல்லி கொடுப்பார், இதெல்லாம் செய் என்பதாய். ஒரு சமயம் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது இவர்தான் குற்றவாளி என்று எழுத போனேன். ஆண்டவர் சொன்னார், நோ, நீ தவறாக தீர்மானிக்கிறாய், இவன்தான் குற்றவாளி. ஆண்டவரே, சாட்சிகளை எல்லாம் பார்த்து அப்படி தானே இருக்குது அப்படின்னு பேசின போது ஆண்டவர் சொன்னாராம், நீ நாளைக்கு நீதிமன்றத்தில் இந்த சாட்சியை கூப்பிட்டு இந்த கேள்வியை நீ கேளு, உண்மை உனக்கு தெரிய வரும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தாராம். அடுத்த நாள் இந்த சாட்சியை மட்டும் வர சொல்லுங்க அப்படின்னு கூண்டில் ஏற்றி இந்த நீதிபதி ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, அவ்வளோதான், உண்மையை வெளியே வந்து விட்டார். அவர் சொன்னார், இவ்வளவு ஆச்சரியமாய் ஆண்டவர் என்னை நடத்தினார் பிரதர். அதுதான் எனக்கு சந்தோஷம். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உதவி செய்வார். வெறும் பிரசங்கத்தில், சர்ச்சில் மாத்திரம் அல்ல, உடைய குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலையில் அழகாய் ஆவியானவர் நடத்துவார். அதற்குத்தான் இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவினால் என்னை நிரப்புங்க, எனக்கு இந்த அனுபவத்தை தாங்க, ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்தை தாங்கன்னு நம்ம கேட்கணும். 3வது, ஆதி திருச்சபை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவங்களுக்குள்ள என்ன காணப்பட்டது பாருங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. ஆதி திருச்சபையில் ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், அன்பு ஐக்கியம் காணப்பட்டது. அவங்களுக்குள்ள பிரிவினை காணப்படவில்லை. அவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக காணப்பட்டார்கள். திரளான விசுவாசிகள், ஆனால் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். திரளான விசுவாசிகள், ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், ஒரே இருதயம் ஒரே மனம். ஒரு சபை என்பது ஒரு பெரிய குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் சபை. அதுக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும், அன்பு ஐக்கியம் இருக்கணும், பிரிவினை இருக்கக்கூடாது.
இன்றைக்கு பல சபைகளிலே சபை அரசியல் என்று வந்து பிரிவினை உண்டாக்கி விடுகிறது. அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அன்பு ஐக்கியத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அன்பு ஐக்கியம். போட்டி பொறாமைக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது, ஒன்றாக இருக்கணும். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய சர்ச்சு அந்த காலத்தில் பல வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தேன். அதுக்குள்ளே ஒரு 1000 பேருக்கு மேலே உட்காரலாம், பெரிய சர்ச்சு. அங்கே கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு போன போது அந்த சர்ச்சை ஒரு நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. பின்னால் கொஞ்சம் இடம் இருக்கிறாரு. வெளியில் சர்ச்சுக்கு வெளியில் ஆட்கள் உட்காந்துருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வெளியில் ஒரு டீமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போதகர் ஐயாக்கிட்ட நான் கேட்டேன், ஐயா சர்ச்சுக்குள்ளே தான் இடம் இருக்குதில்ல, எதுக்கு அவங்க வெளியே உட்காந்துருக்கிறாங்க, அவங்கள உள்ளே வர சொல்லலாம் ஐயான்னு சொன்னபோது அந்த போதகர் ஐயா வேதனையோடு ஒரு காரியம் சொன்னாங்க. பிரதர், உள்ளே இருக்கிறது ஆளுங்கட்சி, வெளியே இருக்கிறது எதிர்கட்சி. இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்க வெளியில் அப்போ ஏன் இங்கே வந்திருக்கிறாங்க, வெளியில் உட்காந்து இதில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம், என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வேதனையோடு ஒரு போதகருக்கு அவ்வளோ வேதனை இருந்தால் இதை பார்க்குற இயேசுக்கு எப்படி இருக்கும்? அவரை வேதனைப்படுத்திட்டு நம்ம என்ன ஆராதனை பண்ண போகிறோம்? பிரிந்தது இது ஒரு குடும்பம். சபை என்பது ஒரு பெரிய குடும்பம். சில மனத்தாங்கல்கள் வரலாம், மன்னிச்சு மறந்து ஐக்கியமாக போகணும். நம்ம போட்டி பொறாமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஒன்றாக நிற்கணும். சரி, ஒரு போட்டியே வந்துட்டு ஒருத்தர் தெரிந்தெடுக்கப்பட்டுட்டாங்க, அவங்களையும் பகையாளியாக நினைக்கணும். நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி, நம்ம சபைக்காக ஊழியம் செய்ய போகிறோம், நாங்கள் இணைஞ்சு நிற்கிறோம், வாங்க நம்ம சேர்ந்து கை கோர்த்து ஊழியம் செய்யலாம். இப்போ எங்களுக்கு பொறுப்பு, நாளைக்கு உங்கள்கிட்ட அந்த பொறுப்பு வரலாம், சேர்ந்து இந்த ஊழியம் செய்யலாம். அதுதான் கிறிஸ்துவின் இருதயம். அதைத்தானே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவங்கள பகஞ்சராய் நினைத்து விடக்கூடாது, அவங்க எதிராளியாய் நினைத்து விடக்கூடாது. மன்னித்து மறந்து கை கோர்த்து ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றைக்கு அவங்க திரளான விசுவாசிகள் ஒரே இருதயம் உள்ளவளாக இருந்தாங்க. அப்போ ஒரே சபைக்குள்ள கசப்புகள், பகைகள், மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடுகிற நிலைமை இருக்கும். மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்கணும். மன்னித்து மறந்து ஐக்கியமாகிற இருதயம் நமக்கு இருக்கணும். ஒரு சமயம் ஒரு எங்கள் ஊர் பக்கம் உபதேசியான்னு சொல்லுவாங்க. அவங்க டீச்சராகவும் இருப்பாங்க, சபை ஊழியராகவும் இருப்பாங்க, சர்ச் ஒர்க்கர். அவர் உபதேசியான்னு சொல்லுவோம். அவருக்கு அங்கே எங்களுடைய டயசிஸ் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராகவும் இருப்பாங்க. அவங்க தான் சபை ஊழியர். அவருக்கு ஒரே மகன், மற்றெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைகள், ஒரு மகன். மகனை ரொம்ப நேசித்தார். அவன் வியாதி படுக்கையில் ஆகி மரணப்படுக்கையில் ஆகிவிட்டான். மரணப்படுக்கை. அப்போ கடைசியில் பல ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. மதுரை வரைக்கும் வந்தாங்க. திருநெல்வேலி, மதுரை, பல ஆஸ்பத்திரி காமிச்சு கைவிடப்பட்ட நிலைமையில் வீட்டில் கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ என்னை ஜெபம் பண்ணுவதற்கு அழைத்தாங்க. நாங்கள் எங்கள் ஜெபக்குழுவில் இருக்கிற ஒரு சில சகோதரர்களும் அவங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன போது அந்த மகன் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறான். அவன் ஒரு மரண போராட்டம், படுத்த படுக்கையில் இருக்கிறான். அந்த தகப்பனை தாயை கண்ணீர் வடிக்கிறாங்க. சபையில் அவர் தான் உபதேசியார், ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் வேறு இருக்கிறார். அப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்களுக்காக. அந்த 2 பேரும் கண்ணீரோட, ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னித்து எங்கள் மகனுக்கு சுகம் கொடுங்க. 2 பேருமே அழுது பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறாங்க. எங்கள் பாவத்தை மன்னிச்சு என் மகனுக்கு சுகம் கொடுங்கன்னு. எனக்கு ரொம்ப பாரமானது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது ஒரு பொல்லாத ஆவி, அவனுடைய உயிரை எடுப்பதற்கு ஒரு ஆவி போராடுகிறது, மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவி. இது மருத்துவத்தால் சுகமாகாது. அதனால தான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிவிட்டாங்க. ஆனால் மரண போராட்டம். அப்போ ஆண்டவர் சொன்னார், உபவாச ஜபத்தில் தான் இந்த ஆவி போகும் என்று ஆண்டவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், நாங்கள் உபவாசத்தோடு அடுத்த நாள் வருகிறோம், நீங்களும் குடும்பமாக உபவாசம் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம், உங்களுடைய மகனுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னோடனே சரி என்று சொன்னார்கள். அடுத்த நாள் நாங்களும் உபவாசத்தோடு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறோம். நாளை இந்த ஊழியர்கள், அந்த கணவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இந்த பையன் படுக்கையில் இருக்கிறான். அப்போ அவங்க அழுது தான் ஜெபிக்கிறாங்க, மகனுக்கு பாவத்தை மன்னிங்க, மகனுக்கு சுகம் கொடுங்க என்பதாக. நாங்களும் 1 மணி நேரமாக ஜெபிக்கிறோம். அந்த பிசாசு அசைகிற மாதிரி தெரியல, ஒரு மாற்றமும் உண்டாகலை.
எங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்த மாதிரியே தெரியல. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க உபவாசத்தை ஜெபிக்க சொல்லி, நாங்களும் உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம், இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு ஆண்டவருடைய முகத்தை நோக்கின போது ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை வாசி என்பதாய் சொன்னார். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருந்தால் பரமபிதாவும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். என்ன அர்த்தம்? உன் ஜெபம் கேட்கப்படாது, நீ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நீ யார் மேலேயோ வருத்தம் கசப்பை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க சுகம் கொடுங்கன்னு கேட்டால் பதில் வராது. அதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். இயேசு சொல்லுகிற, நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மேலேயோ உனக்கு வருத்தம் இருக்குது, யார் மேலேயோ கசப்பு இருக்குது, அது உள்ளத்தில் இருந்தால் உன் ஜெபத்துக்கு பதில் வராது. நீ உன்னை மன்னித்து நீ ஜெபிக்கணும். இந்த வசனத்தை நான் பிரசங்கெல்லாம் பண்ணலை, ஆண்டவர் வாசிக்க சொன்னார். நான் பைபிளை திறந்து இந்த வசனத்தை சத்தமாக வாசித்தேன். அந்த கணவன் மனைவி, இந்த மகனுடைய பெற்றோர் 2 பேரும் கதறி அழுதாங்க. ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்க, கசப்பை மாற்றுங்க. வேலை செய்கிற இடத்துல சண்டை, சபைக்குள்ளே சிலரோட பிரச்சனை, அவங்கள கண்டா பேசுகிறதில்லை, ஐக்கியம் இல்லை. வீடு வீடாக போய் மன்னிப்பு கேட்டாங்க. பக்கத்து வீடுகளில் போய் எங்களை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு விரோதமாக பேசினதை மன்னிச்சிருங்க, நானும் நீங்கள் பேசினதெல்லாம் மன்னிச்சிட்றேன்னு ஒப்புரவாகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. இனிமேல் இந்த கசப்பு வேண்டாம், யார் மேலேயும் பகை வேண்டான்னு அவங்க ஒப்பு கொடுத்த அடுத்த நிமிஷம் அந்த ஆவி அவனை விட்டு போய்விட்டார். உடனே மரணப்படுக்கை மாறி எளிமை உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுட்டான். அந்த மரணக்கட்ட மாறினார். எப்பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படிந்த போது ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார். இன்றைக்கி உங்களுக்கு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், எவ்வளவு ஜெபிச்சாலும் மாற மாட்டேங்குது, மாற்றத்தை பார்க்க முடியலை, பதில் வரலை. இப்படி இருதயத்தை சோதித்து பாருங்கள். யார் மீதாவது கசப்பு இருக்குதா, வெறுப்பு வச்சுருக்கிறீங்களா? யாரை பார்த்தாவது உங்களுக்கு கோபம் வருதா? வீட்டுக்குள்ளேயே மாமியாரை பார்த்தா கோபமாக வருது, இந்த அம்மா எப்பண்டா சாகும், நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. மருமகளை பார்த்தா கோபமாக வருது, இவ வந்ததுலேருந்து இந்த பிரச்சனை, இவ வந்து சேர்ந்தாளே. என்னை வெளியில் அன்பாக இருப்போம், என் மருமகள் என் மாமியார்னு அறிமுகப்படுத்துவோம். ஆண்டவர் மனுஷனுடைய முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன். உன் இருதயத்துக்குள்ளே கசப்பு இருக்குதே, உன் இருதயத்துக்குள்ளே வெறுப்பு இருக்குதே, அடுத்த வேதனை என்ன தெரியுமா? புருஷன் மேலேயே கசப்பு, மனைவி மேலேயே கசப்பு. சில புருஷர்களுக்கு ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, ஆனால் மனைவி மேலே ஒரு கசப்பு உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் இப்படி பண்ணவ தானே அப்படின்னு. புருஷன் மேலே ஒரு கசப்பு, இந்த ஆள் இப்படி பண்ணவர் தானே அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் மத்தியில் ஏன் கணவருங்க அப்படின்னு சொல்லிக்கொள்வாங்க. உள்ளத்துக்குள்ளே கசப்பு, இருதயம் சரியில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ இதை வைத்து கொண்டு நீங்கள் என்ன ஜெபம் பண்ணி பதிலே வராது. ஆண்டவர் சொல்லுகிறான், உயரத்தில் கசப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஒப்புரவாகு, மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகு. அதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகு. ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க மாமியார்னாலே பிடிக்காது, அதனால் மாமியார்கிட்ட சண்டை போட்டு கணவன் நம்ம தனியாக குடியிருக்கலான்னு பிரிச்சுட்டு போய் தனியாக இருந்தாங்க. சரி இருக்கட்டுன்னு விட்டாங்க. மாமியார்கிட்ட பேச மாட்டாங்க, அவளை கண்டாலே பிடிக்காது. அதனால் கணவருக்கும் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே பிரச்சனை, நிறைய குழப்பம். ஒரு நாள் இந்த செய்தியை கேட்டாங்க. நம்ம ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் மன்னிக்கணுன்றதை கேட்ட உடனே ஆண்டவர் பேசினார். மகளே, நீ எவ்வளோ நாள் கசப்போடு இருப்ப? நீ என் சமூகத்தில் வர்ற, பைபிள் வாசிக்கிற, ஜெபிக்கிற, பக்தியாக இருக்கிற, ஆனால் என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிறியே. கீழ்ப்படியாமல் நான் ஒன்று எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீ ஜெபம் பண்ணால் எப்படி பதில் கொடுக்க முடியும்? உடனே ஆண்டவர் உணர்த்தின உடனே, ஆண்டவரே, என் மாமியாரை நான் மன்னிக்கிறேன், அவங்க என்ன எவ்வளோ பேசியிருந்தாலும், எனக்கு என்ன தீமை செய்திருந்தாலும் மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன், நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், அவங்களோட நான் பேசணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சாங்க. 15 வருஷமாக பேசாதவங்க
இவ்வளோ நீண்ட காலம் பிரிந்து அப்போ அவங்க ஜெபம் பண்ணின போது, அவங்க ஜெபிக்கும் போது அவங்க மாமியார் ஃபோன் பண்ணுறாங்களாம். இவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்ச உடனே யார் ஃபோன் பண்ணுறா? என்ன மாமியார் இதே செய்தியை கேட்டாங்களா, உன் மருமகளை மன்னின்னு கர்த்தர் பேசிட்டாரு அப்படின்னு அவங்களும் தொடர்பு கொண்டு பேசுகிறார். கர்த்தர் எப்படி கனெக்ட் பண்ணுறார் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷம் ஐயா, எங்களுக்கு கசப்போடு வாழ்ந்து என்ன நிம்மதியை காண போகிறீங்க, என்ன ஆசீர்வாதத்தை பெற போகிறீங்க. உங்களை தாழ்த்துங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, அன்பாக இருக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க, யார் மேலேயும் பகை பாராட்டாதுங்க. நீ சத்துருக்களை கூட நேசிக்க சொல்லுகிறார். சத்துருவை கூட நேசின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உன் மாமியார் என்ன சத்துருவா, உன் மருமகள் என்ன சத்துருவா, கணவன் என்ன சத்துருவா, உன்னுடைய மனைவி என்ன சத்துருவா, ஏன் அவங்கள மன்னித்து நேசிக்கக்கூடாது? ஒரே சபைக்கு வர்றமே, இதில் யார் நம்ம என்ன சொத்தை எடுத்துக்கிட்டாங்க? எதுக்கு சண்டை பகை, எதுக்கு இந்த தேர்தல் சண்டைகள் கசப்புகள்? அதெல்லாம் ஒழிச்சிட்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து நம்ம ஐக்கியமாக இருக்கணும். அன்றைக்கு ஆதி சபையில் ஒரு மனம் காணப்பட்டது. அதனால தான் அங்கே அற்புதம் நடைபெற்று சபை வளர்ந்து பெருகினது. அந்த கசப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். நான்காவது, ஆதி திருச்சபை எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஆதி திருச்சபை ஜெபிக்கிற சபை, ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலறையிலே கூடின 120 பேர் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஜெபத்திலே உறுதியாயிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சபையார் ஜெபத்திலே அவங்க தரித்திருந்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணின போது இடம் அசைந்தது. அவங்க ஜெபிக்கிறாங்க, தேவதூதன் இறங்கி வருகிறான். பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. சபையார் கூடி வந்து ஜெபிக்கிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபித்து விட்டு போய்விடவில்லை. 12ஆம் வசனம் அப்போஸ்தலர் 12:12 வாசித்தால், பேதுரு சிறைச்சாலையில் விடுதலை ஆகி அந்த வீட்டு கதவை தட்டும் வரைக்கும் அங்கே சபையார் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க, பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு தான் பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வர்றாங்க. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு ஜெபத்தினுடைய வல்லமை ஆதி திருச்சபையிலே காணப்பட்டது. ஆகவே சபை என்பது ஜெப வீடு. ஆண்டவர் சபை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னார்? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இது ஜெப வீடு, இது ஜெபிக்கிற இடம். இங்கே ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை கவனமாய் கேட்கிறார். அந்நாள் தேவாலயத்தில் வந்து அழுது ஜெபித்த போது தேவன் அந்த ஜெபத்தை கவனமாய் கேட்டு உடனே பதில் கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிற எசேக்கியா ராஜா தேவாலயத்தில் வந்து தன்னுடைய காரியத்தை முன்வைத்து ஜெபித்த போது தேவன் உடனே பதில் கொடுத்தார். இது ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். அதனால் இது ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். ஆதி திருச்சபை ஜெபம் பண்ணினா அற்புதம் நடைபெற்றது. அது மாதிரி வல்லமையோடு ஜெபிக்கணும். தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படி நாம் ஜெபிக்கணும். அது பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து நம்ம ஜெபிக்கணும். எபேசியர் 6:18 சொல்லுகிறது, ப்ரே இன் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அந்த மாதிரி ஒரு ஜெப அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்க நம்ம அர்ப்பணிக்கணும். அதிகாலையில் ஜெபிப்பது, மாலையில் ஜெபிப்பது, இரவில் ஜெபிப்பது. ஜெபிக்கிறதுக்கு தான் இந்த ஜெப வீட்டை ஆண்டவர் தந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் இன்னும் மனம் திரும்பணும்னு அர்த்தம். மற்ற நாட்களில் இந்த ஆலயத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் வரலாமே, உங்களுக்கு ஜெபிக்க தடை கிடையாது. எத்தனை பேர் வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் இங்கே நடந்து வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி விட்டு போகலாமே. எங்கள் ஊர் பக்கம் நேசரத்து இருக்குல்ல, மிஷினரிகள் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. நேசரத்தில் ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறாரு. நான் அது ஆரம்ப காலத்தில் அங்கே நிறைய டைம் இருக்கும். நான் ஜெபிக்கிறதுக்கு அங்கே போவேன். நாசரத்தை போனேன், அந்த ஆலயத்தில் போனால் காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் ஜெபித்து கொண்டு இருப்பேன். என்ன விசேஷன்னா, அந்த ஆலயத்தில் இப்போ நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னு வைங்க, உடனே தேவ பிரசன்னத்தை உணர முடியும்.
உங்களால் ஜெபத்தை நிறுத்த முடியாது. ஆண்டவர் உங்களோடு இடைபடுவதை உணர முடியும். அப்படி ஒரு தேவ பிரசன்னம். என்ன ரகசியம்? எப்படி இந்த ஆலயத்துக்குள்ளே அந்த தேவ பிரசன்னம்? நான் அதை கவனித்த போது, நீங்கள் நேசரத் போங்க, எனி டைம் காலையில் விடியற் காலையில் ஆலயத்தை திறந்துருவாங்க. ராத்திரி 9 மணிக்கு தான் ஆலய கதவு மூடப்படும். அது வரைக்கும் ஆலயம் திறந்தே இருக்கும். நீங்கள் எனி டைம் போங்க, 11 மணி, 12 மணி, 1 மணி, மத்தியானம் 2 மணி, எனி டைம் நீங்கள் போனாலும் யாரோ சில மக்கள் அங்கங்கே அந்த தூண் மறைவில் கண்ணீரோடு அழுது ஜெபித்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எப்பொழுதும் அங்கே ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஆலயத்துக்குள்ளே. அந்த ஜெப சத்தம் கேட்கறதுனால எப்பொழுதும் தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கும். எப்பொழுதும் ஜெபிக்கிற இடத்துல தான் எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருக்கும். இது தேவனுடைய ஆலயம், ஜெப வீடு. நீங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு ஜெபிக்க வந்தால் ஃப்ரீயாக நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் அப்படியே 2 பேர் 3 பேர் ஃப்ரெண்டாக சேர்ந்து வந்து ஜெபிக்கலாம். இது ஜெபிக்கிறதற்கு உங்களுக்கு தடையே கிடையாது. ஆண்டவர் இத்தனை வசதிகளை தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம்? வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு காணிக்கை போட்டுட்டு போகிறதுக்கா ஆலயம்? இல்லை, இது ஜெப வீடு. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணுகிற ஜெப வேளையிலே தேவாலயத்துக்கு போனார்கள். அந்த வசனம் வாசிங்க தம்பி. அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்திற்கு யோவானும் பேதுரும் போனாங்க. பேதுரு யோவானும் போகிறாங்க. பேதுருவே எங்கே போகிறீங்க? தேவாலயத்துக்கு போகிறோம். இப்போ என்னது ஆராதனையா? இப்போ என்ன ஆராதனையா? உபவாச ஜெபமா? இல்லை. அப்போ எதுக்கு தேவாலயத்துக்கு போகிறீங்க? ஜெபிக்க போகிறோம். நீங்கள் என்னாவது ஜெபிக்கிறதுக்குன்னு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? 100 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ பிரயாசப்பட்டு கட்டின ஒரு ஆலயம். எத்தனை பேருடைய ஜெபம் இங்கே கேட்கப்பட்டு இருக்கும். என்றைக்காவது ஜெபிக்கிறதுக்குன்னு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் வீட்டில் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு நேரத்தை வீணாக்குறீங்க. வேலைக்கு போகாத தாய்மார்கள், பெரியவங்க எல்லாம் உங்களுக்கு அங்கே டிவிக்கு முன்னால் சீரியல் பார்த்து உங்களை எதுக்கு கெடுத்து கொள்கிறீங்க? இங்கே வாங்க, தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு போங்க. நீங்கள் நடந்து வரலாமே, அப்படி உங்களுக்கு சரீரமாக நல்லா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குமே. ஏன் ஜெபிக்க வரக்கூடாது? நேசர் சர்ச்சுக்கு போனால் அங்கே ஸ்கூல் இருக்குது பக்கத்தில். ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வந்து முழங்கால், இந்த பிள்ளைகள் முழங்கால் போட்டு அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்குங்க. நான் நேரில் பார்த்துருக்கிறேன். அதுக்கு தானே ஜெபாலயம். இது ஜெப வீடு. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. எப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா? சென்னையில் ஒரு பிஸ்னஸ் மேன் உண்டு, வியாபாரம் செய்கிறவர். அவர் எல்லா பிஸ்னஸ் எல்லாம் சக்ஸஸ். ஒரு நாள் ட்ராவலில் ஒன்றா போகும்போது கேட்டேன், பிரதர் நீங்கள் பிஸ்னஸில் நிறைய சாதிக்கிறீங்க, எல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, என்ன ரகசியம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் 2-3 காரியம் வந்து அவங்க அப்பா ரொம்ப பக்தி உள்ளவர். ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸே பண்ணக்கூடாது தம்பி, ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சர்ச்சுக்கு போகணுன்னு கடையெல்லாம் மூடிடுவாங்களாம். நான் அதை பின்பற்றுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. தசம பாகத்தை கர்த்தர் கொடுத்துருவோம். ஆண்டவருக்கு தசம பாகத்தை கட்டாயம் கொடுத்து விடுவோம். அடுத்து ஒன்று சொன்னார், அங்கே நான் எதனாலும் பிரதர், நான் என்னன்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறேன்னார். இவர் ஒரு வியாபாரி தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் ஏதாவது பிஸ்னஸ் காரியம், ஒரு பிரச்சனை, ஒரு தேவை இருக்குன்னா அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆலோசனை கேட்பேன். எங்கே போய் ஜெபம் பண்ணுவீங்க, எப்படி ஜெபிப்பீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சென்னையில் கத்தீட்ரல் தேவாலயம் எப்போவுமே திறந்து வச்சுருப்பாங்க, அங்கே ஆட்களே அதிகமாக வரமாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கும். நான் ஜெபிக்கணுமானா அங்கே போயிடுவேன். அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு மணிக்கணக்காக காத்திருப்பேன். ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவர் இதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க, ஆலோசனை கொடுங்கன்னு எனக்கு காத்திருந்து ஜெபிப்பேன். சில சமயம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவர் தெளிவாய் வழி நடத்துதலை தருவார். சில சமயம் ஒரே நாள் எனக்கு பதில் வராது, நான் மறுபடியும் இன்னொரு நாள் போவேன், போய் காத்திருந்து ஜெபிப்பேன். ஆண்டவர் அழகாக எனக்கு பதில் தருவார். பாருங்க, ஒரு தேவனுடைய ஆலயத்தில் தனித்து போய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து பேசுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஏன் அதை நம்ம அறியாமல் இருக்கிறோம்? ஏன் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? ஏன் அதை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? இங்கே தேவனுடைய ஆலயம், இது உங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. 100 வருஷத்துக்கு முன்னால் தேவன் இதை கட்டி எழுப்பினார்னா எதற்காக?
வாரத்தில் ஒரு நாள் வந்து ஆராதித்து விட்டு போவதற்கு அல்ல. நீங்கள் வந்து அவரை சந்திக்கணும், அவரோட பேசணும், அவருடைய குரலை நீங்கள் கேட்கணும். நீங்கள் வந்து முழங்கால் படியிட்டால் அவர் இறங்கி வருவார், உங்களோடு பேசுவார். பவுல் சொல்லுகிறார், எருசலேம் தேவாலயத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க போது நான் வந்து தரிசனத்தில் ஆண்டவரை தரிசித்தேன் என்பதாக அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதுகிறாரே. அங்கே ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். தேவனுடைய ஆலயத்தில் உங்களுக்கு தரிசனமாவார். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது உங்களுக்காக அவர் காத்திருக்கிற. யாராவது வரமாட்டாங்களா? யாராவது வந்து மதுரைக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது வந்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? ஆண்டவர் இந்த தேவாலயத்தில் காத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை பயன்படுத்துகிற சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிங்க. ஆகவே அன்றைக்கு அவங்க ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க. கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதி திருச்சபை எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஆதி திருச்சபையில் இந்த மக்கள் அப்போஸ்தலர்கள் மட்டும் அல்ல, எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எங்கும் கிராம பட்டணம் பட்டணமாய் போய் இயேசுவை அறிவித்தார்கள். ஆதி திருச்சபை, இந்த சபை அதுக்கு தான் ஏற்படுத்தப்பட்டது. நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில், பரிசுத்தாவின் அனுபவத்தில் இருக்கணும், ஒரு மனதை காத்து கொள்ளணும், ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கணும், சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கணும். ஒரு காலத்தில் அங்கிருந்து மிஷினரிகள் வந்து இந்த மதுரை மக்களாகிய நமக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் இப்படி ஆலயத்தில் உட்கார்ந்து மெய்யான ஆண்டவரை தொழுது கொண்டிருப்போமா? நமக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டதே, உங்கள் பக்கத்து தெருவில், பக்கத்து கிராமத்தில், பக்கத்து ஊர்களில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது தானே திருச்சபையின் முக்கியமான பிரதானமான கடமை. அப்போ அவங்க எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கணும், தூரமாக இருக்கிறவர்களுக்கு அனுப்பணும். அறிவிப்பதற்கு ஆட்களை அனுப்பணும், மிஷினரிகளை அனுப்பணும், மிஷினரிகளை தாங்கணும். அதுக்கு தான் திருச்சபை. இது ஒரு மிஷினரி திருச்சபை. இந்த சபையிலிருந்து வட இந்தியாவுக்கு மிஷினரிகள் தாங்கப்படணும், இன்னும் அதிகமாக அனுப்பப்படணும். உங்களை எத்தனை பேர் வியாபாரம் செய்கிறீங்க? கணவன் மனைவி 2 பேர் சம்பளம் வாங்குறவங்க, நீங்கள் ஒரு மிஷினரியை தாங்க முடியும். 4000 ரூபா கொடுத்த ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலம் எத்தனை மிஷினரி ஸ்தாபனம் இருக்கிறது. அவங்க மூலமாக நீங்கள் மிஷினரிகளை தாங்க முடியும். நாங்கள் வந்து தினமும் 2 மணி நேரம் கூட்டி ஜெபிக்க ஆரம்பித்தோம். 78வது வருஷம் ஜெபக்குழுவா தினம் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ரட்சிக்கப்படணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணினா ரட்சிக்கப்பட முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரை சுவிசேஷம் சொல்லுங்கள், ஜெபமும் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிராமம் எங்கள் கால்படாத கிராமமே கிடையாது. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் தெருவா போய் பிரசங்கம். நான் முதல்ல பிரசங்கம் பண்ணது தெரு பிரசங்கம் தான். தெருவா போய் அறுத்து வீடாக கைப்பிரதி கொடுத்து இயேசுவை பற்றி அறிவித்தோம். அடுத்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்கனா பீகார் ரட்சிக்கப்பட்டுருமா, குஜராத் ரட்சிக்கப்படுமா? அப்போ என்ன பண்ணணும்? மிஷினரிகளை அனுப்புங்க, மிஷினரியை சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் பல மிஷினரி ஸ்தாபனம் மூலமாக நாங்கள் அனுப்ப ஆரம்பித்தோம். முதலாக சின்ன ஜபக்குழு, எல்லாம் ஏழை மக்கள், கிராமத்து மக்கள். நான் சொன்னேன், கர்த்தர் சொல்கிறார் மிஷினரி அனுப்பணும், நான் ஒரு 10 ரூபா தர்றேன், நான் ஒரு 20 ரூபா தர்றேன். நாங்கள் அப்படி தான் போட்டு நாங்கள் ஒரு மிஷினரி அனுப்ப ஆரம்பித்தோம். முதல் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமாக அனுப்ப ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில் 1300 மிஷினரிகளை நாங்கள் தாங்கி வருகிறோம். 80 மிஷினரி ஸ்தாபனங்கள் மூலமாய் எல்லா மாநிலத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகித்து சபை தந்திருக்கிறார், ஊழியம் தந்திருக்கிறார். அறியாத மக்களுக்கு அறிவிக்கணுமே. அப்போ இந்த சபையினுடைய பெரிய பொறுப்பு, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சென்னையில் ஒரு சபை இருக்கிறது. சென்னையில் இம்மானுவேல் சர்ச்சு அப்படின்னு அண்ணா நகரில் ஒரு சர்ச் இருக்குது, CSI சர்ச். அந்த சர்ச்சில் உள்ள ஒரு நபர் நம்ம எங்கள் ஊழியத்தில் ட்ரஸ்டியாக இருக்கிறார். அவர் வந்து சனிக்கிழமை திறப்பு நோச்சத்துக்கு வந்துடுவார். வந்துட்டு இரவாக ட்ரெயினில் புறப்பட்டுருவார். என்ன பிரதர் அவ்வளோ அவசரமாக போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆனால் சொல்ல எல்லா திறப்பு நோச்சத்துக்கு வந்துடுவார். சனிக்கிழமை இங்கே இருப்பார். முடிஞ்ச உடனே பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ கிளம்பிடுவார். அவர் சொல்லுவார், எங்கள் சர்ச்சுக்கு நான் போன ஞாயிற்றுக்கிழமை, அது முடிஞ்ச உடனே நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போவோம், நான் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறேன்,
நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போவோம். மாதத்தில் எத்தனை நாள் போவீங்கன்னு? எல்லா வாரமும் அண்ணே, எல்லா வாரமும். இன்றைக்கி இப்போ அங்கே அண்ணா நகர் சிஎஸ் சர்ச் மெட்ராஸில் எல்லா வாரமும் காலையில் ஆராதனை, 2 ஆராதனை, மத்தியானம் 3 மணிக்கு அங்கே விசுவாசிகள் கூடி வந்து 3-4 வேனில் போகிறாங்க. வாரம் போகிறாங்க. பக்கத்து சென்னை சுற்றி கிராமங்களில் போய் எல்லா சிஎஸ்ஐ சபையிலேருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. எல்லா வாரமும் வாரம் சொல்லி ஒரு வருஷத்தில் 3-4 சர்ச்சை உண்டாக்கிடுறாங்க அந்த சபை மூலமாக. அதுக்கு தான் சபை. எதுக்கு சபை? இதுக்கு தான். சுவிசேஷத்தை சொல்லுங்கள், சபைகளை உருவாக்குங்க. இந்த சபை மூலமாக 100 சபையை கர்த்தர் உருவாக்க முடியும். மதுரைக்குள்ளே இன்னும் எத்தனை கிராமம் இருக்குது? நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் எழும்பணும். சபை எழும்பு. இது ஒரு மிஷினரி சபை. நீங்கள் எழும்பணும். சபையில் வாலிபர்கள் எழும்புங்க. நீங்கள் வாரம் ஊழியத்துக்கு புறப்படுங்க. நீங்கள் போங்க, சுவிசேஷ அறிவிக்க. நாங்கள் அந்த 78 சுவிசேஷ அறிவிச்சது இன்றைக்கு வரைக்கும் காஸ்பல் டீம் வச்சுருக்கிறோம். இப்போவும் எங்களுடைய ஊழிய குழுவினர் 10-12 பேர் கிராமத்தில் இருக்காங்க. கிராமம் தினமும் சுவிசேஷ அறிவிக்கிறோம். அதன் தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாக எழும்பணும். ஆமென். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதி திருச்சபை போல் இந்த சபை ஆண்டவர் எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். சில நம்முடைய நேரம்தான். கருத்தாய் முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் தைரியமாக சொல்லணும், இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லணும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அன்பு ஐக்கியத்தை காத்து கொள்ளணும். ஒரு நாளும் பகைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கசப்புகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சிருங்க. ஒப்புரவாக வேண்டியவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி விடுங்கள். உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். நீங்கள் கேட்பதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்க. கூடி ஜெபம் பண்ணுங்க. தினமும் ஒரு கூட்டமாக ஜெபம் பண்ணுங்க. மதுரை பட்டணம் ரட்சிக்கப்படணும், எல்லா மக்களும் இயேசுவை அறியணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அதுமா சுவிசேஷத்தை அறிவிங்க. அதுதான் இந்த திருச்சபைக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம். அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனா என்று யோசித்து பாருங்க. உங்களே நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனா? என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் எனக்கு இருக்குதா? என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? கேளுங்க ஆண்டவரிடத்தில். அப்படி இல்லைன்னு, ஆண்டவரே என்னை மன்னியும், என் பெருமை, பொறாமை, இச்சைகள், இரகசிய பாவங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இந்த பாவத்தை எல்லாம் மன்னியும். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என்னை ரட்சியும், உம்முடைய மகனாய் மகளாய் அந்த அனுபவத்தை எனக்கு தாரும். நான் இன்னும் ரட்சிக்கப்படலையே, அந்த அனுபவம் எனக்கு வேணும். ஆண்டவர் எனக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தரணும். அப்படி விரும்புகிறவங்க உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே எனக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் வேணும், உம்முடைய இரத்தத்தினாலே என் இருதயத்தை கழுவணும், என்னை மகனே மகளே என்று அழைக்கிற உன்னதமான அனுபவம் எனக்கு வேணும். இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ரட்சிக்கப்பட்டவங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா, இயேசுவே மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். இன்றைக்கு நான் மனம் திரும்பி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும், என் இருதயத்தை கழுவட்டும். ஆண்டவரே ரட்சியும் என்று கேளுங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சிலருடைய ஜெபம் உண்மையான இருதயத்தோடு சிலர் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கப்படுவான், அதாவது ரட்சிக்கப்படுவான். அறிக்கையிட இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுகிறது. இயேசுடைய ரத்தம் உடைய இருதயத்தை கழுவுகிறது. இப்பொழுது அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால்
நீங்கள் கழுவப்பட்டு புதிதாக்கப்படுகிறீங்க. இருதய புதிதாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வருகிறது. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், எனக்குள்ளே வந்து தங்கி இரும், எனக்கு நீர் வேண்டும், என் உள்ளத்தில் நீர் வந்து வாசம் பண்ண வேண்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது. இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை நீர் கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். மனதார் ஆண்டவரை துதிங்க, வாய் திறந்த ஆண்டவரை துதிங்க. துதிக்க துதிக்க ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. இது ரட்சிக்கப்பட்ட ஒரு திருச்சபை, ரட்சிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. அத்தனை பேருக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீ தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாரும், என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், எனக்கும் வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையை தாரும். ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாரும். நானும் மணிக்கணக்காக ஜெபிக்கணும். அதற்கு அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். என் ஆவியானவர் வழி நடத்தணும். என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தணும். படிப்பில் வழி நடத்தணும், வியாபாரத்தில் வழி நடத்தணும், வேலையில் வழி நடத்தணும். ஆவியானவரே என்னை நிரப்புங்க. கேளுங்க கேளுங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட திருச்சபை. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தாங்க. ஆண்டவரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, இவர்களுக்குள்ளே ஊற்றி விடுவீராக, ஆவியை ஊற்றி விடுவீராக, அபிஷேகத்தை ஊற்றி விடுவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்பங்க ஆண்டவரே, வல்லமையினால் நிரப்பங்க. இவருடைய வாழ்க்கை வல்லமை உள்ள வாழ்க்கையா மாறட்டும். உம்முடைய வல்லமை அருளி ஆசீர்வதியும். ஒவ்வொருவரை வல்லமை படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெப அபிஷேகத்தை தாரும். இனி அமைதியா இருக்கக்கூடாது, அதிகமாக ஜெபிக்க கிருபை தாரும். சுவிசேஷத்தை அறிவிக்க பலன் தாரும். சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த வல்லமையை தாரும். ஒவ்வொருவருக்கு தருகிறதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாய் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். அநேகர் இன்றைக்கு ரட்சிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து விட்டது. விசுவாசிங்க விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்க. ஆவியானவர் அநேகரை தொட்டிருக்கிறார், அநேகரை நிரப்பி இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிரம்பி நிரம்பி வழிகிறது. ஒரு புதிய வல்லமையை உணர்கிறீங்க. அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. உடைய வாழ்க்கை வல்லமை உள்ளதாய் மாறி இருக்கிறது. இன்று முதல் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க போறீங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க போறீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். இந்த சபை திரளான ஆத்துமாக்களை தேவன் பக்கம் கொண்டு வர போகிறது. இந்த சபை மூலமாய் சுவிசேஷத்தின் ஒளி பரவ போகிறது. கர்த்தர் அப்படியே செய்யும் செய்யும் செய்யும். கடைசியாய் வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் வேணும், விடுதலை வேணும்னா அந்த இடத்துல கை வைங்க. அல்லது இருதயத்தில் கை வைத்து கொண்டு, இயேசுவே எனக்கு ஒரு சுகம் வேணும், விடுதலை வேணும், இந்த காரியத்தில் ஆசீர்வாதம் வேண்டும், என் பாரம் மாறணும். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக ஜெபிங்க கருத்தா. இந்த காரியத்தில் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடும். குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறார். தேவாலயத்தில் அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. அவர் இங்கு தான் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் கேட்பதை உங்களுக்கு அருளி செய்வார். தகப்பனே, யார் யார் இந்த சமயத்தில் ஜெபிக்கிறாங்களோ, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்தவர்கள், இயேசுவே எனக்கு சுகம் தாரும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களே, இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. இயேசுவின் தழும்புள்ள கரம் இவர்கள் மீது வைக்கப்படுவதாக.
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. தகப்பனே, அவர்கள் என்னென்ன காரியத்திற்கு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணும். கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, சிலர் வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. ஆண்டவர் இப்பொழுது அவளை தொட்டு அற்புதம் செய்யும். உம்முடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் தொடுகிறது, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எவ்வளவாக இந்த பிள்ளைகளை நேசிக்கிறீர். நேசித்து இவர்கள் மத்தியிலே வந்து அவள் வேண்டுதலுக்கு நீர் பதில் தந்து கொண்டிருக்கிறீர். அந்த அன்பிற்காக நான் உம்மை துதிக்கிறேன், நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் தகப்பனே உமக்கு நன்றி. இந்த இடத்துல ஒரு சகோதரி உங்களுடைய வலது கையில் தோள் பகுதியில் எலும்பில் உண்டான வலி, வேலை செய்ய முடியலை, பெண்ணு பிடித்து எழுத முடியலை, உங்களுடைய கை பாதிக்கப்பட்டு எலும்புகளும் நரம்புகளும் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வேலை எழுதக்கூடிய வேலை, அதை செய்ய முடியவில்லை. விரல்களில் வலி, அந்த தோள் பகுதியிலிருந்து விரல் வரைக்கும் வலி. ஒரு சகோதரி உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டார். ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் தொடுகிறாரு. அந்த எலும்பில் இருக்கிற வலி ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அது ஒரு பலவீனப்படுத்தி வியாதிக்குள்ளாக்கி உங்களுடைய வேலையிலே பாதிப்பை உண்டாக்கி கிரியை செய்கிற ஆவி அது விலகிற்று. இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். விரலை மடக்கி பாருங்க, மாற்றம் உண்டாகிற்று. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரன் உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்து விட்டார். இப்போ மரண பயம். உங்களுடைய இருதயத்தில் சில சமயத்தில் அப்நார்மலாக துடிக்கும், வேகமாக இந்த இருதயம் துடிக்கும். அப்போ ஒரு மரண பயம் உங்களை ஆட்கொள்ளும். இப்படி சில வருஷமாய் கஷ்டப்படுகிறீங்க. அந்த இருதயத்தில் கை வைத்து நீங்கள் ஜெபித்தீங்க. இயேசுவின் தழும்புள்ள கரம் தொட்டார். இன்றைக்கு அதை புது இருதயமாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இனி அந்த பாதிப்பு இருக்காது. இருதயத்தில் நார்மலான துடிப்பை நீங்கள் உணருவீங்க. மரண பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகுகிறாரு. உங்களை கொண்டு தேவன் சில முக்கியமான காரியத்தை செய்து முடிக்கப் போகிறார். ஆகவே ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருகிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. நீ தொட்டதற்காய் விடுதலைக்காய் நன்றி. இன்னொரு சகோதரன் உங்களுடைய சிறுநீரக கல், கிட்னி ஸ்டோன் நிமித்தமாய் வலியோடு தான் இந்த கூட்டத்துக்கு வந்தீங்க. உட்கார்ந்திருக்கும் பொழுதெல்லாம் அந்த வலி, ஒரு மரண வேதனை, கிட்னி ஸ்டோனால் பாதிக்கப்பட்டு வந்த சகோதரன் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம். அந்த கிட்னி ஸ்டோன் மறைந்து போகிறது. அந்த வலி ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். சுகமாயிட்டீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. சகோதரி, நீங்கள் அல்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டு குடல் புண் நிமித்தமாக வயிற்று பகுதியில் நெருப்பு பற்றி எரிவதைப் போல ஒரு காந்தல், அதற்காக அடிக்கடி தண்ணீர் குடித்து நீங்கள் அந்த நெருப்பு போல காந்தலை அணைக்க முயற்சிக்கிறீங்க. ஆனாலும் விடுதலை இல்லை. அந்த வேதனையோடு வந்தீர்கள். உங்களுடைய வேதனையின் ஜெபம் கேட்கப்பட்டார். ஆண்டவர் உங்களுடைய குடல் பகுதியை தொட்டு குணமாக்குகிறார். அந்த குடல் புண் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலைக்காக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. படித்து கொண்டிருக்கிற ஒரு மகள், நீ படித்து கொண்டிருக்கிற மகள், என்ன படித்தாலும் மனதிலே தங்குவது இல்லை. ஞாபகம் மறதி உடனே வந்துவிடும். அதற்காக நீ அழுகிறாய். நான் என்ன படித்து என்ன பிரயோஜனம், எல்லாம் மறந்து போகிறது என்று. இயேசுவே எனக்கு ஞாபக சக்தி தாரும் என்று இப்பொழுது நீ ஜெபித்தாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே.
இன்று முதல் உன் படிப்பில் மாற்றத்தை நீ காண்பாய். ஞாபக சக்தியை கர்த்தர் உனக்கு அருளி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உன்னை படிப்பிலை மேன்மைப்படுத்துவதை நீ காண்பாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக யாரோ ஒரு சகோதரி ஏற்கனவே 2 முறை கரு சிதைவு ஏற்பட்டு விட்டார். 2 முறையும் எதிர்பார்த்து ஏமாந்த நிலைமையில் கரு சிதைவு ஏற்பட்டதுனால மனம் உடைந்து சோர்வோடு இந்த இடத்துக்கு வந்தீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மகளே நீ கலங்காதே, உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ இழந்து போன ஆசீர்வாதம் உனக்கு அருளப்படுகிறாரு என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடத்தில் ஒரு குழந்தையை நீங்கள் அணைத்துக் கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாயார், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு தாயார், முடிந்த அளவு ஊழியம் செய்கிறீங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுவீங்க. ஆனால் இப்பொழுது உங்களுடைய கால்கள் பலவீனப்பட்டு 2 பாதங்களும் வீக்கம் கண்டு நடக்கக்கூட பலனில்லாமல் கஷ்டப்பட்டு வந்தீங்க. ஆண்டவரே, சுவிசேஷங்களுடைய பாதங்கள் அழகாக இருக்குன்னு சொன்னீங்களே, என் பாத வீங்க நடக்க முடியல. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய கால்களுக்குள் ஆண்டோடைய வல்லமை இறங்குகிறது. அந்த வீக்கங்கள் வலிகள் மறைகிறது. இன்னும் நீங்கள் தீவிரமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் கால்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் கொடுத்த சுகம் விடுதலைக்காய் நன்றி. கர்த்தர் அப்படி ஆசீர்வதியும். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி உங்களுக்கு என்ன தேவையோ 1 நிமிடம் சொல்லுங்கள். ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறணும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும். ஆண்டவரே, வேலைக்கு வழி திறக்கப்படணும். ஆண்டவரே, இந்த தடைகள் மாறி வீடு கட்டப்படணும். என்ன பிரச்சனையை 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் யார் கரம் உயர்த்தி ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறுவதாக. திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலை காரியங்கள் வாய்ப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில். எந்த காரியத்திற்கு ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்வீராக. அவருடைய வேதனைகளை மாற்றுவீராக. அவருடைய பண பிரச்சனைகளை நீக்குவீராக. அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த ஆலயத்தை விட்டு செல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு அவர்கள் செல்லும்படி ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சபை ஆசீர்வதியும். ஆதி திருச்சபை போல இந்த சபை ஆசீர்வதியும். ஜெபிக்கிற சபையாக ஆசீர்வதியும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாய் ஆசீர்வதியும். இந்த சபை வளர்ந்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். சபை மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.